அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீர் எங்களையும் தொட்டு இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. எங்களோட பேசுகிறீங்க, அதுக்காய் நன்றி. இந்த காலையிலையும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலியமாய் நீர் எங்களோட பேசுங்க. உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே போதிக்கட்டும், எங்களை உற்சாகப்படுத்தட்டும், எங்களுக்கு சரியான வழியை காட்டட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீரை கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒருத்தரையும் அவருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறீங்க, அவங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போறீங்க, அதுக்காய் நன்றி. உம் கையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம 1 பேதுரு புஸ்தகத்துல இன்னைக்கு ஒரு சில காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். 1 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. இயேசு கிறிஸ்து ஒரு டைம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಲ್ಲಿ ಉಪದೇಶನ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. பழைய ஏற்பாட்டில எல்லா காரியமும், பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த ஒரு வசனத்திலே அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அது எந்த வசனம்? ಅಲ್ಲಿ ಅಳವಡಿಕೆ ಎಲ್ಲಾ ಪ್ರವಾದನೆಗಳು ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ಒಂದು ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ಪ್ರಸ್ತಾಪವಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟಾ சொன்னா கட்டளை, ஒரு கட்டளை மூலமாய் அடங்கி இருக்கு. ಆ ಕಟ್ಟಳೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ಅಡಕವಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ எல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாம் இதுல தொங்குதான். அப்படியே ஒரு நேசப்ப என்ன சொன்னார்னா, இட்ஸ் ஹேங்கிங். அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் எல்லா காரியங்களும், பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்கதரிசிகளும் இதுல அந்த ஒரே ஒரு வசனத்தினாலே தொங்குது அப்படின்னு சொன்னார். அது எந்த வசனம்? ಅಳವಡಿಕೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಅಥವಾ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ತೂಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಅದು ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ சொல்லுங்க. நீங்க வசன நம்பர் சொல்லணும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் என்னது? உங்களுடைய தேவனாடிய கர்த்தரை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நீங்க என்ன பண்ணுங்க? தொழுது கொள்வாராக. இரண்டாவது, ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವುದೇ போல ನೀನು பிறனை நேசிப்பாயாக. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಿನ್ನ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ, ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಎರಡನೇದಾಗಿ, ನಿನ್ನಂತೆ ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ಪ್ರೀತಿಸು ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த ரெண்டு இதுலயும் அன்புன்ற காரியம் தான் ரெண்டுலயும் காணப்படுது. ಆ ಎರಡು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಎಂಬುವಂತದ್ದೇ ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் இதுதான் கவர் பண்ணுதான். ಅಳವಡಿಕೆ ಎಲ್ಲವೂ ಇದನ್ನ ಅದು ನಡೆಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಕರ್ತரை நேசிக்கணும், ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು, முழுமையாய் கர்த்தரை நேசிக்கணும், ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ரெண்டாவது நம்ம பிறரை நம்ம நேசிக்கிறது போல, நம்ம சரீரத்தை நேசிக்கிறது போல மத்தவங்களையும் நம்ம நேசிக்கணும். ನಮ್ಮನ್ನ ಅಥವಾ ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ಸಹ ನಾವು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தியோட தலைப்பு என்னதுன்னா, ஒருவரை ஒருவர் எப்படி நேசிப்பது, ஒருவருக்கு ஒருவர் எப்படி சேவிப்பது. ಈ ಒಂದು ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತದ್ದು ಮತ್ತು ಇತರರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. இப்போ நான் இன்னைக்கு நான் கர்த்தரை நேசிக்கிறதல்ல, ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறது, அந்த தலைப்பிலே 3-4 இடத்துல 1 பேதுரு இந்த சின்ன ஒரு பத்திரத்துல, சின்ன ஒரு லெட்டர்ல 3-4 இடத்துல ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவரை ஒருவர் ஊழியம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತದ್ದಲ್ಲ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪದೇ ಪದೇ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೀವು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ವಚನಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி வீட்டு விட்டு விரட்டி, அவங்கள வேற தேசத்துக்கு விரட்டி, குடும்பத்தை பிரிச்சு கிறிஸ்தவங்களானதுனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி நீங்க நேசிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேள்வி. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅವ್ರನ್ನ ತುಂಬಾ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ ಅವ್ರನ್ನ ದೂರ ಕಳಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಕುಟುಂಬದ ಮೂಲಕವಾಗಿ ಅವರನ್ನು ದೂರ ಮಾಡುವಂಥದ್ದು, ಬೇರೆ ದೇಶಗಳಿಗೆ ಕಳಿಸುವಂಥದ್ದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ. அவங்க ஒரே ஒரு தப்பு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ நம்பிட்டாங்க. ಅವರು ಮಾಡಿದಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால அவங்க குடும்பத்தை பிரிக்கிறாங்க, அவங்க பணத்தை வாங்கிடுறாங்க, அவங்க வீட, அவங்க லேண்ட் அவங்க பேர் கவர்மெண்ட் சொத்துக்கு எழுதிக்கிறாங்க. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಆಸ್ತಿಗಳಾಗಿರ್ಬೋದು ಎಲ್ಲವನ್ನ ಅವರು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நேரத்துல பேதுரு சொல்றாரு, நீ ஒருவரை ஒருவர் நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்மளுக்கு பாருங்க, யூசுவலா இந்த காரியம் தான் நம்ம பண்ணுவோம். இந்த படத்துல பார்க்கணும், இந்த காரியம் தான் நம்ம பண்ணுவோம். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ இந்த ಚಿತ್ರದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. நம்மள நேசிக்கிறவங்கள நேசிப்போம், அதுனா ஓகே சார். ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವರನ್ನ ನಾವು ಪ್ರೀತಿಸ್ತೇವೆ, ಅದು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ. என்ன வெறுக்கிறவங்கள நான் எப்படி நேசிக்க முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம கை காட்டி. ನಮ್ಮನ್ನು ದ್ವೇಷಿಸುವಂತವರನ್ನ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತದ್ದು ಅದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೈ ತೋರಿಸುವಂತ. ಅಯ್ಯೋ ಬ್ರದರ್, என்ன பத்தி எப்படி பேசிருக்காங்க தெரியுமா, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಎಷ್ಟು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ, எங்க குடும்பத்தை எப்படி அவமானப்படுத்திருக்காங்க தெரியுமா, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವಮಾನಪಡಿಸಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ, என்ன பத்தி எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க தெரியுமா, ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಸುಳ್ಳು ಅಪಪ್ರಚಾರಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ.
சோ நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம். எதுக்கு பேசாம இருக்கிறீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, எதுக்கு இப்படி இருக்கிறீங்க அப்படின்றது நிறைய காரணங்களை சொல்லுவோம். அந்த காரணம் வந்து ஒரு ವ್ಯಾಲಿಡಾன ರೀಸನ್ ಕೂಡ இருக்கலாம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು, ಒಂದು ಸರಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿಸ್ತೇವೆ ಅವರಿಗೆ, ಯಾಕೆ ಮಾತನಾಡ್ತಲ್ಲ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ. இது வந்து நம்ம குடும்பங்கள்ல இருக்கலாம், இல்லாட்டி கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், இல்லாட்டி நம்ம நண்பர்கள் கூட நம்ம வந்து பேசாம நம்ம வந்து கோபத்தோட மூஞ்சி தூக்கிட்டு இருக்கலாம். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ನಾವು ಕೋಪದ ಮೂಲಕವಾಗಿ ಮುಖವನ್ನು ಸೋರೆ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೇವೆ. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றது வந்து என்னது, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ, நீங்க வந்து உன்னை நீ நேசிப்பது போல நீ பிறனை நேசி அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನನ್ನು ನೀನು ಪ್ರೀತಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನ ಪ್ರೀತಿಸು ಎಂಬುದಾಗಿ. இது ரொம்ப பெரிய கஷ்டமான இது ஒரு கட்டளை இதுங்க. ಇದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಾಗ್ದಾನ. சோ ஏன்னா நம்ம நேசிக்கிறது யாரும் சொல்லி தரையே வேண்டாம், நம்ம ஈஸியா நம்மளே நம்ம நேசிக்குவோம். ನಮ್ಮನ್ನ ನಾವು ಪ್ರೀತಿಸುವಂತದ್ದು ಯಾರು ಹೇಳಿಕೊಡುವಂತದ್ದು ಬೇಡ, ಅದನ್ನ ನಾವು ಈಸಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತೇವೆ. நம்மள பத்தி யாராவது ஒரு சின்ன குறை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அப்படியே கோபம் வந்துரும். நம்மளுக்கு ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಏನಾದ್ರೂ ಕೊರತೆ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಟಕ್ಕಂತ ಕೋಪ ಬರ್ತದೆ. நம்மள பத்தி யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா, வேற யாராவது நம்மளை பத்தி ஏதாவது திட்டாங்க, ஏதாவது நம்மளை பத்தி வேற யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாரமாயிரும். நம்மளுக்கு அது எப்படி அது ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರೆ, ಅದ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ಆದ್ರೆ உலகத்து மனுஷனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ಆ ಲೌಕಿಕವಾದಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ, ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತಿಯ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. எப்படி பிரதர் நேசிக்க முடியும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, எப்படி பிரதர் மத்தவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியும், அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிருக்கானே எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், அவன் நன்றி கெட்டவன் பிரதர், அவனுக்கு போய் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். ಆತನು ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ, ಆತನು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕೋಪದ ವ್ಯಕ್ತಿ, ಆತನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತದ್ದು அப்படின்றது நீ கேள்வியோட வந்திருக்கலாம். ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಿರಬಹುದು. நம்ம குடும்பத்திலயும், உங்க வீட்டுல கூட, உங்க குடும்பங்கள்ல, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே, கணவன் மனைவிக்குள்ள கூட இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ಓಡಿட்டு இருக்கலாம். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಿರಬಹುದು, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ಆಗಿರಬಹುದು, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮಡದಿಯೊಟ್ಟಿಗೆ ಇರತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ಇವತ್ತು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. 1 ಪೇತ್ರದಿಂದ 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். 1 ಪೇತ್ರ ಪುಸ್ತಕದ ಮೂಲಕವಾಗಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ. எப்படி கிறிஸ்தவனால மாத்திரம் முடியும், ಹೇಗೆ ಕ್ರೈಸ್ತರಿಂದ ಮಾತ್ರ ಇದು ಸಾಧ್ಯ, இது அவிசுவாசிகளால முடியாதுங்க. ಇದು ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಂದ ಅಸಾಧ್ಯ. அவங்க வந்து அவங்களுக்கு நல்லது செய்றவங்களுக்கு தான் அவங்க நல்லது செய்வாங்க, அவங்ககிட்ட சிரிச்சு பேசுறவங்ககிட்ட தான் அவங்களும் சிரிச்சு பேசுவாங்க. ಅವರೊಡನೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ನಗುವಂತವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பட் ஆனா ஒரு கிறிஸ்தவன் எப்படி செய்ய முடியும், ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಅದನ್ನ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಅದನ್ನ ಇವತ್ತು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. சோ இன்னைக்கு 3 காரியங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. சோ ஃபர்ஸ்ட் வந்து 1 பேதுரு முதலாவது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். 1 ಪೇತ್ರ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 18 ல இருந்து 23 எழுதி வச்சுங்க, எல்லாத்தையும் படிக்க மாட்டோம், கொஞ்சம் வசனங்களே படிப்போம். 1ನೇ ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ರಿಂದ 24 ವಚನಗಳನ್ನು ನಾವು ಬರೆದಿಟ್ಕೊಳ್ರಿ. சோ 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 ல இருந்து 23 வீட்ல படிங்க, அதுல இருந்து சில காரியங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். 1 ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ರಿಂದ 23 ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ನೀವು ಬರೆದಿಟ್ಕೊಳ್ರಿ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತೇವೆ. சரியா? சோ ஃபர்ஸ்ட் 18வது வசனத்தை பார்ப்போம். 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. படிங்க யாராவது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அடுத்தது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சோ இங்க பாருங்க, நம்பர் 1, ಮೊದಲನೇದಾಗಿ கிறிஸ்தவனுக்கும் மத்தவனுக்கும் என்ன வித்தியாசம், ಕ್ರೈಸ್ತನಿಗೂ ಇತರರಿಗೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ. நம்மளும் பழைய வாழ்க்கையில கோவப்பட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், மூஞ்ச தூக்கி இருப்போம், பேசாம இருந்திருப்போம், நிறைய காரியங்களை பண்ணிருப்போம். ನಮ್ಮ ಹಳೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಕೋಪ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೀವಿ, ಮುಖವನ್ನು ಸೋರಿ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೀವಿ, ಇನ್ನು ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರ್ತೇವೆ. ஆனா இன்னைக்கு ಆದ್ರೆ ಇವಾಗ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துட்ட வந்துமோ ஒரு காரியம் நடந்துச்சு, 2 காரியம் நடந்துச்சுங்க. ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಬಂಧಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೋ ಆಗ 2 ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಗಳು ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒன்னு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ. அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன பண்ணுது, நம்மளை வந்து சுத்திகரிக்குது, நம்மளுடைய பழைய காரியங்களை நம்மள வந்து சுத்திகரிக்குது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ನಮ್ಮ ಒಂದು ಹಳೆಯ ಜೀವಿತವನ್ನು ಅದು ಶುದ್ಧಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. சோ நம்மள வந்து பழைய காரியத்தெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து எடுத்துறாரு. எப்படி எடுக்கறாரா, ನಮ್ಮ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ತೆಗಿತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ, இங்க ஏசாயா 42வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ಏಷಯ 42ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. படிங்க, ஏசாயா 44:22 படிங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்திலே திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். ஆண்டவர் என்ன பண்றாரா, மேகம் பார்த்திருக்கீங்க, ಕಾರ್ಮೇಘನ ಏನದನ್ನ ಮಿಸ್ಟ್ அப்படினுவாங்க, பனி பார்த்திருக்கீங்க நீங்க. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮೇಘವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತೀರಿ. ಇದು
ಬೆಳಗಿನ ಮುಂಜು ಮಂಜು ಮಂಜು ಮುಂಜಾನೆ ಒಂದು ಮಂಜು ನೀವು ನೋಡಿರ್ತೀರಿ. அந்த பனி வந்து காலையில இருக்கும், கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருங்க. ஒரு 10 மணி 11 மணிக்கு மறைஞ்சிரும். ಅದು ಮುಂಜಾನೆ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ಒಂದು 10 ಗಂಟೆ ಸುಮಾರಲ್ಲಿ ಅದೆಲ್ಲವೂ ಮಾಯವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. நம்ம பாவங்களை ஆண்டவர் வந்து அப்படி மறைய வைத்துட்டார். ஆண்டவர் நம்ம பாவங்களை, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಮರೆಮಾಚಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பழைய வாழ்க்கையின் காரியங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்மளை கழுவுனதுனால அது வந்து ஆண்டவர் மறைக்க வச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಹಳೆಯ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೊಳೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದ ಅವೆಲ್ಲವನ್ನ ಅಳಿಸಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை காப்பாத்திட்டேன், நீ ஒரு தீயில ஓடி இருந்திருக்கிற அந்த இதுல உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ನೀನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ திரும்பி வா என்கிட்ட அப்படின்னு, ನೀನು ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಬಾ ನನ್ನ ಬಳಿಗೆ, என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನನ್ನ ಬಳಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிறோம், ಇವತ್ತು ನಾವು ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ, இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாய் நம்ம உட்கார்ந்திருக்கிறோம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்திருக்கிறோம். நம்ம வந்து எல்லாரும், நான் வந்து உங்ககிட்ட கேட்கிற ஒரு காரியம் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து உங்களை கழுவிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கிறா, உங்க பாவத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்க பதில் சொல்ல வேண்டாம், நீங்க அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ನಾನೊಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳ್ತೀನಿ, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅದನ್ನ ನೀವು ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. பெர்க்மான்ஸ் பாட்டு ஒன்று அருமையான பாட்டு இருக்கு. ಬೆರ್ಕ್ಮನ್ಸ್ ಅವರ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಹಾಡಿದೆ. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என்னை சேர்த்து கொண்டார் அப்படின்ற. ನನ್ನ ಯೇಸು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಮತ್ತು ಆತನ ಮಗನಾಗಿ ನನ್ನನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? ಸಹೋದರ ಸಹೋದರರೇ, ನೀವು ಅದನ್ನು ನಂಬ್ತಿದ್ದೀರಾ? அதை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்களா? ಅದನ್ನು ನೀವು ರುಚಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? தேவன் நம்ம அடிக்கப்பட வேண்டிய காரியத்துக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாருங்க. ನಾವು ಹೊಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಹೊಡೆತಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய கோபம், என்னுடைய அசுத்தம், என்னுடைய கெட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்திலே அதை சுமந்தாருங்க. ನನ್ನ ಪಾಪ ಶಾಪ ಆಗಿರಬಹುದು, ಹೊಡೆತಗಳಾಗಿರಬಹುದು, ಎಲ್ಲವನ್ನ ಆತನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் சுமந்தார், அவர் சிலுவையின் மேல் தன் சரீரத்திலே சுமந்தார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. ಆತನು ತನ್ನ ಶರೀರದ ಮೇಲೆ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. வெளியேறப்பட்ட மாசற்ற அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் நம்ம. ಅದೇ ನೋಡ್ತೇವೆ, ಪೂರ್ಣಾಂಗ ನಿಷ್ಕಳಂಕವಾದ ಒಂದು ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಾಂಗಗಳು ನಾವು. ಅದ எனக்கு சில டைம் புரியாது, கிறிஸ்தவங்க ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு புரியாது. ನನಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ, ಕ್ರೈಸ್ತರು ಯಾಕೆ ಜಗಳ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப நம்ம இந்த சத்தியத்தை இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ಅದರ ಅರ್ಥ ನಾವು ಈ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் என்ன மன்னித்திருக்கிறாரு, ದೇವರು ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾರೆ, கர்த்தர் வந்து என்ன நேசித்திருக்கிறாரு, ದೇವರು ನನ್ನ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மேகத்தை போல இருந்து என் பாவத்தை வந்து கர்த்தர் வந்து விலக்கி இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಮಂಜಿನ ಹನಿಯ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದಂತ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಅಳಿಸಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅಯ್ಯೋ எவ்வளவு பெரிய பாக்கியவான், பாக்கியசாலி ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಭಾಗ್ಯಶಾಲಿ ನಾನು. இந்த சத்தியத்தை நான் புரியவில்லை என்றால் நான் சண்டை போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். ಈ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಾನು ಅರ್ಥಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನೂ ಜಗಳ ಆಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. நம்ம நேசிக்க முடியாது, மத்தவங்க மேல அன்பு காட்ட முடியாது, ಇತರರೊಡನೆ ನಾವು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. இவ்வளவு பெரிய பாக்கியவான் கிறிஸ்தவன், ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾಗ್ಯಶಾಲಿ ಕ್ರೈಸ್ತನು. சோ இதா இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு காரியம் இருக்கு. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವಿದೆ ಇಲ್ಲಿ. இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்றாராம், ரெண்டாவது காரியம், ஆண்டவர் தம் ரத்தத்தினாலே நம்மளை கழுவி ரெண்டாவது காரியம், ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில பண்ணிருக்காராம். ಅಲ್ಲಿ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಎರಡನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. 23வது வசனம், 1 பேதுரு 1:23. 1 ಪೇತ್ರ 1:23 ವಚನ. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடி ஆண்டவர் என்ன பண்றார், அவருடைய வசனம் வந்து நம்ம இருதயத்துல பதிவா இருக்குதுங்க. ಆ ವಚನ ಎಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த விதைக்கு முடிவே ಇಲ್ಲ, ಎಂಡೇ ಇಲ್ಲ, ಎಕ್ಸ್ಪೈರಿ ಡೇಟೇ ಇಲ್ಲ இந்த விதைக்கு. ಆ ಒಂದು ಬೀಜಕ್ಕೆ ಯಾವತ್ತೂ ಅದು ನಾಶವಾಗದಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இந்த விதையினாலே நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஒரு டைம்ல நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு நாள் அது உங்க இருதயத்திலே கிரியை செய்திருக்கும். அந்த கிரியை செய்ததுனால நீங்க கர்த்தர் மேல விசுவாசத்தை நீங்க வைத்திருப்பீங்க. ಒಂದು ದಿವಸ ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿರ್ತೀರಿ, ಅದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದಂತ ಕಾರಣದಿಂದ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ರಕ್ಷಣೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳಿಸ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ நம்ம ரெண்டு காரியம், ஆண்டவர் நம்மளை வந்து ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறாரு, ரெண்டாவது அவர் விதை, அவருடைய வார்த்தை நம்ம இருதயங்களிலே இருக்குதுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆತನ ವಾಕ್ಯ ಅಂತಕ್ಕಂಥ ಬೀಜ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. இதனால நம்ம எப்படி இருக்கிறோம், ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ. இதனால தான் இந்த வசனம் கவனமா பாடுங்க. ஆகையினால் படிங்க 22வது வசனம். சாரி. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால்
சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಈಗರಲಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அந்த வசனத்தோட ஸ்டார்டிங் ஆகையால் அப்படின்னு போட்டிருக்கு. எதனால ஆகையால் சொல்லுது? ಅಲ್ಲಿ ಈಗರಲಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? ஏன்னா நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோங்க. ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இரண்டாவது ஆண்டவருடைய விதை நம்மளுடைய இருதயத்துல இருக்குங்க. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಬೀಜ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால தான் நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியும். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಹೃದಯಪೂರ್ವಕ ಪ್ರೀತಿಸ್ತೇವೆ. இதாங்க சத்தியம். ಇದೇ ಸತ್ಯ. இந்த சத்தியம் உங்களுக்கு அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது எனக்கு மத்தவங்க மேல கோபம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கர்த்தர் நம்மள மன்னிச்சிருக்காரு, நம்ம ஏன் அவங்கள மன்னிக்க கூடாது அப்படின்னு நம்ம மன்னிச்சிருவோங்க. ಈ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, ಇತರರ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುವಾಗ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ನಾನು ಯಾಕೆ ಇತರರನ್ನ ಪ್ರೀತಿಸಬಾರದು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಂಡು ಬರ್ತದೆ. கணவன் மனைவியை மன்னிச்சிருவாங்க, மனைவி கணவனை மன்னிச்சிருவாங்க. ಅಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸ್ತಾರೆ, ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம மத்தவங்க கிட்ட கோவப்படுறதுல கொஞ்சம் நிதானத்தை நம்ம காட்டுவோம். சட்டுன்னு கோவப்பட மாட்டோம். ஒரு நிதானம் நம்ம வாழ்க்கையில காணப்படுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಕೋಪ ಪಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ನಿಧಾನವಾಗಿ ಅದು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னொரு வசனம் இருக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை படிப்போம். ಎಫೆಸದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 32ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அது இங்க ஸ்கிரீன்ல இல்ல, பட் படிங்க. எபேசியர் 4:32 படிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க எப்படி சொல்றாங்க, தேவன் உங்களை மன்னித்ததுனால நீங்க மன்னிங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿರುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಇತರರನ್ನ ಕ್ಷಮಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்னோட வாழ்க்கையில இந்த வசனம் வந்து ரொம்ப கிரியை செஞ்சுச்சு. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ವಚನ ಬಹಳ ಕ್ರಿಯೆಯನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் மன்னிக்கிறதுனா எனக்கு இஷ்டம் இருந்தா மன்னிக்கலாம், ಇಷ್ಟ இல்லனா மன்னிக்க கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ಅಲ್ಲೇ ತನಕ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನನಗೆ ಇಷ್ಟ ಬಂದ್ರೆ ಕ್ಷಮಿಸಬಹುದು, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆಂಡ್ರು சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இல்ல, இப்ப நான் மன்னிச்சதுனால நீ மன்னி அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಕ್ಷಮಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு காரியம் பார்க்கிறோம். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. ಅದೇ ವಚನಕ್ಕೆ ಎಬೇಸಿಯರ್ ಅದೇ ವಚನಕ್ಕೆ அடுத்த ವಚனம். ಎಫೆಸದವರಿಗೆ ಅದೇ ವಚನದ ಇನ್ನು ಮುಂದಿನ ವಚನ ನೋಡ್ತೇವೆ. ಮೊದಲಾದ ಅಧಿಕಾரம் 5வது அதிகாரம் 1வது வசனம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಚನ. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீனும் நேசிக்கப்பட்டிருக்கிறப்பா, சோ நீ நேசிப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನೀನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಿ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀನು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, இப்போ ஒருத்தர் வந்து கோவப்படுறாங்க, ஒருத்தரை நேசிக்க முடியலன்னா என்ன அர்த்தங்க? அப்பனா ಒಬ್ಬರು ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದ್ರ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥವೇನು? என்ன அர்த்தம்? ಅರ್ಥವೇನು? இன்னும் அவங்க ஆண்டவருடைய மன்னிப்பை இன்னும் உணராம இருக்காங்க, அவ்வளவுதாங்க. ಇನ್ನು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೇ ಇದ್ದಾರೆ. இன்னும் ஒருவேளை அவங்க வந்து ஆண்டவருடைய அன்பை வந்து ஆண்டவர் நம்மளை நேசித்திருக்கிறாரு, அதுல இன்னும் உறுதியா இல்ல, அதனாலதான் அவங்க மத்தவங்க மேல அன்பு செலுத்த முடியாம இருக்காங்க. ದೇವರು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇಲ್ಲ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವ್ರು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. சோ நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ನಾವು ಶಾಂತ ಸ್ವಭಾವದ ಇರಬೇಕು. சில டைம் வந்து 18-19 வயசு பண்ற பசங்க பண்ற அந்த காரியத்தை வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப கோபமா வரும். ஒரு 40 என் வயசு ஆள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 18 வயசு பையன் ஒரு தப்பு பண்றான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணுது, அதை பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே கோபம் வரும். ஏன் இப்படி பண்ற, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா தோணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮಧ್ಯ ವಯಸ್ಸಿನವರಿಗೆ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಾಮಾನ್ಯ ವಯಸ್ಸಿನ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು 18-19 ವಯಸ್ಸಿನವರು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಕೋಪ ಬರ್ತದೆ, ಯಾಕೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಇರ್ತದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. சில டைம் திட்டிர கூட செய்வோம் நம்ம. ಕೆಲವು ಸಾರಿ ಬೈದು ಬಿಡ್ತೇವೆ. பட் ஆனா நம்ம என்ன நினைக்கணும்? ಆದ್ರೆ ನಾವೇನ್ ನೆನೆಸಬೇಕು, அந்த அவங்க 18 வயசு அந்த பிள்ளை, 18 வயசு அந்த பையன், அவன் அப்படிதான் இருப்பான். சில இது காரியங்கள் அப்படிதான் இருப்பாங்க, சின்ன வயசு பசங்க அவங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಮಕ್ಕಳು 18-19 ವಯಸ್ಸಿನ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಇರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம எப்படி இருந்திருப்போம் 18-19 வயசுல? நம்ம யோசனைகள் எப்படி இருந்திருக்கும்? 18-19 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿರ್ತವೆ? நான் சொல்றேன், 1980ல 18-19 ವಯಸ್சுக்கு பசங்களுக்கு இருந்த சோதனைக்கும் இன்னைக்கு 18-19 ವಯಸ್ಸು பசங்களுக்கு இருக்க சோதனைக்கும் ரொம்ப வித்தியாசங்க. இன்னைக்கு ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, 1980ರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಮಧ್ಯ ವಯಸ್ಸಿನವರಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶೋಧನೆಗಳು ಈಗ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಶೋಧನೆಗಳು ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. அவங்க கண்ணு முன்னாடி சோதனை மேல் சோதனை வந்துட்டே இருக்கு. பிசாசு எந்த விதத்துல அவங்கள வந்து விழுங்குறான், எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்றது வந்து பிசாசு பண்ணிட்டே இருக்கிறான். ಈಗ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವ್ರ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವ್ರನ್ನ ಬೀಳಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ತಂತ್ರಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா, ಅಮೆರಿಕಾல ஒரு பெரிய நடிகை இவங்க ಒಂದು ದಿವಸ ಏನಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ, ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ದೊಡ್ಡ ಒಂದು ನಟನೆ ಮಾಡುವಂತವ್ರು. அந்த நடிகையோட மக, ஒரு 16 ವಯಸ್ಸು மக இருக்காங்க அவங்களுக்கு. ಆ ನಟಿಯ ಮಗ ಒಂದು 16 ವಯಸ್ಸಿನ ಮಗ ಇದ್ದಾನೆ. ಮಗಳು ಮಗಳು. அந்த
அந்த மகளுக்கு வந்து என்னாச்சு, அந்த மகள் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டுச்சாங்க. ಆಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ನಲ್ಲಿ ಒಂದು ಫೋಟೋನ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. உடனே அந்த போட்டோவுல இருந்து கமெண்ட்ஸ் வருதாங்க கீழே. ತಕ್ಷಣವಾಗಿ ಆ ಒಂದು ಕಾಮೆಂಟ್ಸ್ ನಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, ಕಾಮೆಂಟ್ಸ್ ಬಾಕ್ಸ್ ನಲ್ಲಿ. இன்ஸ்டாகிராம்ல உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு, நீ எல்லாம் அசிங்கமா இருக்கிற, நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு திட்டி கமெண்ட் எழுதுறாங்களாம். ಯಾರ್ಯಾರೋ எழுதுறாங்களா அந்த பொண்ணை பத்தி. ಆಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಯಾರ್ಯಾರೋ ಏನೇನೋ ಕೆಟ್ಟದಾಗಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த அம்மா, அந்த நடிகை வந்து இதை போட்டு காட்டுறாங்க. பாருங்க, என் மகளுக்கே இந்த நிலைமைனா யோசித்து பாருங்க, மத்த வாலிப பிள்ளைகளுக்கு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ಡೇಂಜರஸான இடம் அது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ಆಕೆ ಒಂದು ಫೋಟೋನ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಅಂತಂದ್ರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮಧ್ಯ ವಯಸ್ಸಿನ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಆಲೋಚನೆಗಳು ಎಂಬುದಾಗಿ. ಎಸ್ಎಸ್ಎಂ ಕಾಲೇಜ್ ಸ್ಕೂಲ್ ಗ್ರೌಂಡ್ போறேங்க பக்கத்துல. பக்கத்துல எஸ்எஸ்எம் காலேஜ் கிரவுண்டுக்கு ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. அந்த கிரவுண்ட்ல போயிட்டு அங்க பசங்க ஒரு 15 பசங்க எல்லாம் என்னோட ஒரு 13-14 ವಯಸ್ಸು பசங்க ஒரு 15 பேர் நிக்கறாங்கங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 13-14 ವಯಸ್ಸಿನ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த பசங்க இருக்கறாங்க, அவங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு குரூப்பா வந்திருக்காங்க அந்த பசங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಗುಂಪಾಗಿ ಕ್ರಿಕೆಟ್ ಆಡುವುದಕ್ಕೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ. அப்படி கெட்ட வார்த்தைங்க, ரெண்டாவது அவங்க பேசுற ரெண்டாவது வார்த்தை கெட்ட வார்த்தையா இருக்குங்க. ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ಎರಡನೇ ಮಾತು ಕೆಟ್ಟ ಮಾತಾಗಿರ್ತದೆ. அப்படி கெட்ட வார்த்தை, ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி பேசி அதை வந்து அப்படி அவங்க பேச்சே, அவங்க பாஷையே கெட்ட வார்த்தை தாங்க. அவங்க ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡ್ತಾ ಒಂದು ಮಾತುಗಳೇ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳಾಗಿ ಅದು ಆಗ್ತಾ ಇದೆ. எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்ட திருப்பಿ ஏதோ ரீப்ளே பண்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்ல. ಅದನ್ನ ಕೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿಸಿ ಪ್ಲೇ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯ್ತು ನನಗೆ. அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு. ಆಗ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ. எங்க வீட்ல போய் எங்க மனைவிட்ட நான் சொல்றேன், ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮಡಿದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, இந்த பிள்ளைங்களெல்லாம் யார் சந்திப்பா, ಈ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಯಾರು ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவங்க இருக்கிற ஏரியா ஒருவேளை அப்படி போல, ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರು ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಥಳ ಆ ರೀತಿಯಾಗಿ அந்த ஏரியால அப்படிதான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க போல பசங்க. ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕೆಟ್ಟ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நல்ல வார்த்தை பேசி ஒரு வாலிப பையனை பார்த்ததில்ல அவங்க லைஃப்ல. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡತಕ್ಕಂಥ ಯವನಸ್ಥನ ನೋಡಿರೋದಿಲ್ಲ ಅವರು. எனக்கு ரொம்ப பாரமாயிருச்சு. ಅದು ನನಗೆ ತುಂಬಾ ಭಾರವಾಗ್ತಾ ಇದೆ. ஐயோ, நம்ம ஏதாவது ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுமா, இந்த ஏரியா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லங்க, நடந்து போயிரலாங்க. ಇಲ್ಲಿಂದ ಒಂದು 5 ನಿಮಿಷದ ಒಂದು ದೂರ ಒಂದು ಟ್ಯೂಷನ್ ಸೆಂಟರ್ ಅದನ್ನ ನಾನು ಪ್ರಾರಂಭಿಸಬಹುದಾ. இந்த இடத்துல அவ்வளவு தேவைகள், ஆண்டவருடைய சுவிசேஷ தேவைகள் இருக்குங்க. ಇಷ್ಟು ದೂರದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. நான் எப்பவும் யோசிப்பேன், பனசங்கரி 3rd ஸ்டேஜ்க்கு வந்தா ஏசப்பா எங்க வந்து உட்காருவாரு, எங்க போய் நிறைய ஊழியம் செய்வார் அப்படின்னு யோசிப்பேன். ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಬನಶಂಕರಿ 3rd ಸ್ಟೇಜ್ಗೆ ಬಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವನೆ ಮಾಡ್ತಾರೆ, எந்த மாதிரி வீட்ல எந்த மாதிரி ஏரியாக்கு ஏசப்பா போவாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಮನೆಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಏರಿಯಾಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೋಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ. அந்த பிள்ளைங்களை நம்ம கேலி சொல்லலாம், என்னடா கெட்ட வார்த்தை பேசுற, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு நம்ம திட்டிட்டு போறது 2 நிமிஷம் தாங்க. ನಾವು ಏನು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಗೇಲಿ ಮಾಡಿ ಬೈದು ಹೋಗುವಂತದ್ದು 2 ನಿಮಿಷದ ಕಾರ್ಯ. நான் கிறிஸ்தவங்க, நான் கிறிஸ்தவன், நான் நல்லவன், நான் வந்து என்ன கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பாரு எப்படி பேசலாம் பாரு, மோசமானவங்க நரகத்துக்கு போவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறது ஈஸிங்க. ನಾನು ಕ್ರೈಸ್ತರು, ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೋಗ್ಬೋದು. இல்ல, இயேசு கிறிஸ்து உங்கள் மூலியமாய் அவர் மேல அன்பு செலுத்தணும்னு ஆசைப்படுறாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. நான் இரத்தத்தால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அவருடைய விதை என்னுடைய இதயத்திலே அவருடைய விதை நாட்டப்பட்டிருக்கிறது. ಆತನ ಒಂದು ವಾಕ್ಯದ ಬೀಜ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசலன்னா நான் ஒன்னும் ரொம்ப நல்லவன் இல்ல, அதனால எல்லாம் கெட்ட பிரதர் பேசல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ನಾನು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸಬೇಡ್ರಿ. பிரதர் அன்பா பேசுறாரு, ஓ உல்ரிச் பிரதர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க ಆ ಬ್ರದರ್ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. நான் இயேசுப்ப ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இயேசு கிறிஸ்துவோட விதை என்னோட இதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯದ ಬೀಜ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾಟಲ್ಪಟ್ಟಿದೆ. அது கிரியை செய்யும், ಅದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ, அது மனுஷனை மாற்றும், ಅದು ಮನುಷ್ಯನನ್ನು அது ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ, இருதயங்களை மாற்றும், ಅದು ಹೃದಯವನ್ನು அது ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ, எங்களுடைய மைண்ட மாற்றும், ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ, கை செய்யற காரியத்தை மாற்றும், ನನ್ನ ಕೈ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು கால் எங்க ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ, போகணுமோ அங்க போக விடாது, ನನ್ನ ಕಾಲು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, சில காரியங்கள் பண்றதுக்கு முன்னாடி அதை எனக்கு பண்ண விடாது, ಆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅದು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்வார் நம்மளுக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் கிறிஸ்தவர்கள், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯಶಾಲಿಗಳು ಕ್ರೈಸ್ತರು. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அதான் எனக்கு சில டைம் வந்து சில பேர் சண்டை போட்டானா பரவாயில்ல, இன்னும் புரிஞ்சுக்குவாங்க, இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கல, பார்க்க அவங்க வாழ்க்கையில ஒரு பொறுமை காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ನಾವು ಹೇಳ್ತೇವೆ, ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರು ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವ್ರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ಅದು ಹೋಗ್ತಾ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆண்டவர் நம்மளை மன்னித்ததை குறித்து நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா போதுங்க, நம்ம திருப்பி மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம அஞ்ச மாட்டோங்க. ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡುವಾಗ ಇತರರನ್ನ ಕ್ಷಮಿಸುವಂತದನ್ನ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. உடனே நம்ம மத்த கண்ணத்தை நம்ம திருப்பி கொடுக்கிறதுக்கு நம்ம அஞ்ச மாட்டோம். ಪುನಃ ಅದನ್ನು ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಅಂಜಿಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரையும் தேவன் தொட்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ದೇವರು ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் தொட்டிருக்கிறார், தேவன் தொடலன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲರನ್ನ ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಮುಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಹೇಳುವುದು? ஒருவேளை அதை நான் அறியாமல் உட்கார்ந்து இருக்கலாம் இந்த சர்ச்சில். நான் ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಅರಿದೇನೆ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರಬಹುದು,
அது அறியாம இருக்கிறதுனால நான் கோவப்படுறேன், எனக்கு பிரச்சனை வருது. ನಾನು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನನಗೆ ಕೋಪ ಅಥವಾ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. சோ நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம கேட்போம், இந்த ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? ஆமா, நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். ಹೌದು, ನಾವು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பிரதர், ಆனா நான் இன்னும் உணரலையே பிரதர், ಅದನ್ನು ನಾನು ಇನ್ನೂ ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அந்த உணர்ச்சி இன்னும் எனக்கு வேணும் பிரதர் அப்படினா நீங்க ஆண்டவர்ட்ட போய் ஜெபிங்க. இன்னைக்கே நீங்க ಅದು ನನಗೆ ಇನ್ನೂ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நீங்க என் இதயத்திலே விதையை விதைச்சிருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட போய் நீங்க ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. ದೇವರೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬೀಜದ ಬೆಳಕನ್ನ ನಾನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஒரு நாள் என்னாச்சா, ஒரு இன்டர்வியூக்கு போனாராம் ஒருத்தர். ಒಬ್ರು ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಇಂಟರ್ವ್ಯೂಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த இன்டர்வியூல வந்து பெரிய பெரிய கேள்வி கேட்டாங்களாம். அந்த இதை பத்தி அவன் வேலை சம்பந்தமான அநேக கேள்வியை கேட்டாங்களாம். ಅವರ ಕೆಲಸದ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இவர் எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாராம். ಇವರೆಲ್ಲವನ್ನ ಸರಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனா இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டாங்களாம். இந்த கேள்விக்கு இதுக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாரும் தப்பா பதில் சொன்னாங்களாம். ಅವರು ಕೇಳಿದ ಮುಖ್ಯವಾದಂತ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಮುಂದೆ ಕೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ತಪ್ಪಾದಂತ ಉತ್ತರವನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಮುಖ್ಯமான ಕೇಳ್ವಿ ಕೇட்க போறாங்க. ಇದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳೋದಕ್ಕಿದ್ದೇನೆ. அந்த கேள்விக்கு என்ன கேள்வி? ಅದು ಯಾವ ಪ್ರಶ್ನೆ? ரோட்ல ஒரு குட்டி குழந்தை அழுதுட்டே படுத்து கிடக்குது, நீ என்ன பண்ணுவ? ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ಅಳುತ್ತಾ ಮಲಗಿದೆ, ಅದನ್ನ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತಿ? அதான் கேள்வி. ಅದೇ ಪ್ರಶ್ನೆ. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களா? ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥವ್ರು ಏನಂತ ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, ನಾನು ಪೊಲೀಸ್ ಕೂப்பிಡುವೆ, ನಾ ಪೊಲೀಸನ್ನ ಕರಿತೀನಿ, உடனே யார் அப்பா அம்மான்னு தேடுவேன், ತಕ್ಷಣವಾಗಿ ಯಾರು ತಂದೆ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕ್ತೀನಿ, யார் இப்படி பண்றா, ஏதோ யாராவது வந்து இதனால காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க பார்ப்பேன், ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಹಿಡಿದಕ್ಕೆ ನೋಡ್ತೀನಿ அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களா. எல்லாம் தப்பான பதில். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಎಲ್ಲರೂ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಉತ್ತರಗಳು. இந்த ஆள் என்ன சொன்னாரா? ಈ ವ್ಯಕ್ತಿ ಏನಂತ ಹೇಳಿದ್ರು, ரோட்ல ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு, உடனே போய் தூக்கி அந்த குழந்தைய அழுவையை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ಈ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಅಳುವುದನ್ನ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. ಅನ್னைக்கு ಅವರಿಗೆ ಒಂದು ಕೆಲಸವೂ ಸಿಕ್ತಂತೆ. யார் இது? மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ಸಿಇಒ அவர்தான். ಅವರು ಮೈಕ್ರೋಸಾಫ್ಟ್ ಕಂಪನಿಯ ಒಂದು ಸಿಇಒ ಆಗಿದ್ರು. ಸತ್ಯ ನದಾಲಾ அப்படின்னு ஒரு பேர். ಸತ್ಯ ನದಾಲಾ ಎಂಬತಕ್ಕಂತ ಅವರ ಹೆಸರು. சோ என்ன சொல்ல வருது இதுல இருந்து? ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಏನು ಹೇಳುವುದಕ್ಕಿದೆ, மற்றவர்களுடைய கஷ்டத்தை நான் வந்து உடனே போய் நான் அதை எப்படி சமாதானத்தை நான் கொடுப்பது அந்த இடத்துல, அதுதான் நம்பர் 1 கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳ ನಡುವೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತವರು ಧನ್ಯರು, ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳೆನಿಸಿಕೊಳ್ಳುವರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ சமாதானத்தை நினைக்கிறவர்கள் அல்ல, சமாதானத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் அல்ல, சமாதானம் என்ன பண்றாங்க? பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான். ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ತಕ್ಕಂಥವರಲ್ಲ, ಸಮಾಧಾನ ಮಾಡುವಂತವರು ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು. நிறைய பேர் ஜெபம் பண்ணிருக்கு, உலகமே ஜெபம் பண்ணிருக்கு, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. ಅಲ್ಲಿ ಲೋಕವೇ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದೆ. கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் சமாதானம் ஜெபம் பண்றீங்க நிறைய. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಸಮಾಧಾನ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು ಧನ್ಯರು, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை இங்க ஹாஸ்டல்ல இருக்கலாம், பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கலாம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அதுல ஆண்டவர் வந்து சமாதானம் பண்ணுகிறவர்களை தான் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನೋಡ್ತೇವೆ, ನಂಬಿಕೆ ಮನೆ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೋದು, ಗಂಡು ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೋದು, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೋದು, ಜಗಳ ಮಾಡುವಂತವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತವರೇ ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் நம்மளை வந்து எப்படி நம்மளை அழைத்திருக்கிறார், அது வந்து அந்த அழைப்பை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒரு தமிழ் பாட்டு இருக்கு, அன்னைக்கு கேட்டுட்டு இருந்த அந்த பாட்டு, ಒಂದು ತಮಿಳು ಹಾಡಿದೆ, ಅದನ್ನ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ. நான் அப்புறம் குரூப்ல அந்த பாட்டு ஷேர் பண்றேன். ಆ ಗ್ರೂಪ್ ನಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಾಡನ್ನ ನಾನು அதுல ಕಳಿಸ್ತೇನೆ. ஒரு லைன் இப்படி வருங்க. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಾಲು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೆ, கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைக்கும் போது நான் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும். அந்த அப்படி வராது, அதை சொல்லும், நான் என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க. ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ನಾನೇನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ರಕ್ಷಣೆ ಪಾತ್ರನ ನಾನು ಎತ್ತಿ ಹಿಡಿತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಸಂಗೀತ 116 ಸಂಗೀதத்தில் எழுத பாட்டு அது. ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆ 116ನೇ ಕೀರ್ತನೆ ಮೂಲಕವಾಗಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಹಾಡು. சோ கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மையை குறித்து நம்ம கர்த்தருக்கு ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கவே முடியாதுங்க. ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಉಪಕಾರಕ್ಕೆ ನೆನೆಸಿ ನಾವೇನನ್ನು ಕೂಡ ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நம்மள இருளிலிருந்து அழைத்து வந்த தேவனுக்கு நம்ம ரிட்டர்ன் எதுவும் கொடுக்க முடியாதுங்க. ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿರತಕ್ಕಂಥ ದೇವರಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ನಾವೇನನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சோ அதனால நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர்ட்ட நம்ம இன்னும் அதிகமாய் நெருக்கமா இருக்கிறது தான் கர்த்தர் பிரியப்படுறாரு. ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಪಾತ್ರವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ತುಂಬಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ. சோ ஒருவேளை இன்னைக்கு நீங்க யாராவது நீங்க ஒருத்தர் ஊக்கமா நேசிக்க முடியல அப்படின்னா, ஒருவேளை 2 காரியம் இருக்கலாம். ஒண்ணு, ஏசப்பா ரத்தத்தினால கழுவுறதை மறந்துட்டீங்களா, ஏசப்பா விதை உங்க இதயத்துக்குள்ள இருக்குன்னு மறந்துட்டீங்களா? இந்த 2 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ನೀವು ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನ ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಮರ್ತಿದ್ದೀರಾ, ಅಥವಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ
ಒಂದು ವಾಕ್ಯದ ಬೀಜ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಮರೆತು ಹೋಗಿದ್ದೀರಾ. அதான் இங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்கல, இதுதான் முதலாவது பாயிண்ட். ಇದೇ ಮೊದಲನೇ ಒಂದು ಕಾರ್ಯ. சோ கிறிஸ்து நம்மை நேசித்திருக்கிறார், நம்மை மீட்டு அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே வந்து அது என்ன பண்ணிருக்குது, ನಾಟಪಟ್ಟಿರುತ್ತದೆ அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವೇ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಆತನ ವಾಕ್ಯದ ಬೀಜ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவது காரியம் என்னன்னு பார்ப்போம். ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. இந்த இரண்டாவது காரியம் வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து 3வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 12வது வசனத்துல இருக்கு. ಅಲ್ಲಿ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಿಂದ ಅಲ್ಲಿ 12ನೇ ವಚನದವರೆಗೆ ಇದೆ. ಅಲ್ಲಿ 3வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 12வது வசனத்துல நீங்க வீட்ல போய் அப்புறம் படிங்க. ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೀವು ಅದನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 8வது வசனம் 9வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ಮೊದಲನೇದಾಗಿ 8 ಮತ್ತು 9ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. 1 பேதுரு 3வது அதிகாரம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுங்க வந்து என்னதுன்னா, ரெண்டாவது காரியம், கிறிஸ்தவனே எதுக்கு நீ வந்து நேசிக்கணும் அப்படின்னா, நீ ஆசீர்வாதத்துக்கு நீ என்ன பண்ணிருக்கிற, உன்னை வந்து ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்களுக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, நீங்க ಆಶೀರ್ವದಿக்கப்பட்ட ಜನಕೂಟಂ. ನಿಮಗೂ ಇತರಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಏನಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜನಾಂಗ. அங்க ஒரு சர்ச் இருந்துச்சுங்க, ಒಂದು ಸಭೆ ಇದೆ. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த சபை குறித்து அந்த சபை ஜனங்கள் ரொம்ப ஏழைங்க, அவங்க சபைங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಪ್ರಕಟಣೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದು ತುಂಬಾ ಬಡತನದಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಭೆ. ஆனா ரொம்ப பிரச்சனை, போராட்டம், அந்த சபைக்கு ரொம்ப போராட்டம். சபையில வர விசுவாசிகள் ரொம்ப போராட்டம். சபையில விசுவாசிகள் சில பேர் ஏழைகளா இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ತುಂಬಾ ಹೋರಾಟಗಳು ಮತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ತುಂಬಾ ಬಡತನದಲ್ಲಿದ್ದಾರೆ ಒಂದು ಸಭೆಯವರು. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சபையை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை திருப்புங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಚನಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் நீ இல்ல 2வது அதிகாரம் 9வது வசனமா? ஆமா. ஓகே. உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்றும். சரி போதும் சிஸ்டர். இங்க வந்து இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, உன்னுடைய உபத்திரவமும் உன்னுடைய தரித்திரத்தையும் நான் பார்த்துக்கிறேன், பட் யூ ஆர் ரிச், நீ வந்து ಐಶ್ವರ್ಯವಾನ್ அப்படின்னு ಆಂಡ್ರು சொல்றாங்க. ನಾನು ನಿನ್ನ ಸಂಕಟವನ್ನ ಬಡತನವನ್ನ ಬಲ್ಲೆನು, ಆದರೂ ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನೇ ಎಂಬುದಾಗಿ எப்படி சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏழை, வீட்டுல காசு இல்ல பாக்கெட்ல, ஆனாலும் நீ ஐಶ್ವರ್ಯವಾನ್ அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹಣವಿಲ್ಲದೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಆದ್ರೂ ಕೂಡ ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. உலக ஜனங்களுக்கு புரியாது இது ಲೌಕಿಕ ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ನಗை ಇಲ್ಲ, ಕೈಲ ಕಾಸು ಇಲ್ಲ, சரியான சம்பளம் ಇಲ್ಲ, ಆனா ಯೇಸಪ್ಪ என்ன ಐಶ್ವರ್ಯವಾನ್ சொல்றாரா? ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, ಬಂಗಾರ ಇಲ್ಲ, ಕೈಗಳಲ್ಲಿ ಕಾಸು ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಐಶ್ವರ್ಯತನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்மள அப்படி அழைக்கிறாருங்க. ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕರೀತಾರೆ. தேவன் நம்மள அப்படிதான் பார்க்கறாருங்க. ದೇವರು ನಮ್ಮ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் வந்து நம்மள வந்து உலகக்காரன் தான், அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லலாம், பட் ஆண்டவர் வந்து நீ ஐஸ்வர்யவான் அப்படின்னு பார்க்கறாரு நம்மள. ನೋಡ್ತೇವೆ ಲೌಕಿಕ ಮನುಷ್ಯ ಆತನ ಹಣದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಭಿಕ್ಷಕನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕರಿತಾ ಇಲ್ಲ ನಮ್ಮನ್ನ. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம, ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದಂತ ಜನರು ನಾವು. கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறார், அதே உலகத்துல பெரிய ஆசீர்வாதங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದೇ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஒரு நம்ம வந்து நம்ம ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து செலுத்துற ஒரு யாஜகர் ಅಂತಾರಲ್ಲ, ಯಾಜಕರಕ್ಕೆ ತಮಿಳ್ என்னது, ಆಸಾರಿಯ ಕೂಟಂ அப்படின்னு ಆಂಡರ್ சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅದಕ್ಕಾಗಿ ಆಯ್ಕೆಯಾಗಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾಜಕ ವರ್ಗದವರು ಎಂಬುದಾಗಿ. ஆசாரினா என்னது? ಯಾಜಕರು ಅಂದ್ರೆ ಏನು? அந்த ஆசாரியோட வேலை என்னதுன்னா, விசுவாசிகள் சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் நம்ம ஆசாரி கூட்டம் அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு. ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಯಾಜಕ ವರ್ಗದವರು ಎಂಬುದಾಗಿ. அப்படின்னா நம்ம ஏரியால, நம்ம உங்க வீட்டு தெருவுல நீங்க தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவோட ಮಿಷನರಿ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಿಷನರಿಗಳು ನೀವೇ. நீங்க தான் உங்களுடைய ஆசாரியர், உங்க வீட்டுக்கு ஆசாரியர் நீங்கள் தான். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾಜಕರು ನೀವೇನೆ. ಯೇಸು கிறிஸ்துவை ஆராதிக்கிற, ಯೇಸು கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள் நீங்க தான் உங்க வீட்டுல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಆರಾಧಿಸುವಂತ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಚಾರ ಪಡಿಸತಕ್ಕಂತ ಮಕ್ಕಳು ನೀವುಗಳೇ ಎಂಬುದಾಗಿ. ಆಂಡவர் என்ன சொல்றாரு, நீங்க நேசிக்கப்பட்டிருக்கிறீங்க.
ನೀವು ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನೀವು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, சோ அதனால நீங்க ஒருவரை ஒருவர் நேசிங்க அப்படின்னு ஆண்டவர் ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೀವು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒரு டைம் என்னாச்சு, ஒரு பிரதர் இருந்தார், ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு பிரதர் இருந்தார். ಒಂದು ಸಾರಿ ಏನಾಯ್ತು, ಸ್ಟೀಫನ್ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಇದ್ದಾರೆ. அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண போறாரு. ಆ ಒಂದು ದಿವಸ ಅವರು ಉಪದೇಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் அங்க பிரசங்கம் போகும்போது அவர் என்ன பண்ணிடுறாங்க, இவர் எடுத்து கல்லெடுத்து சாவடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ಅವರು ಉಪದೇಶ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಲ್ಲು ಎಸೆದು ಇವ್ರನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ எல்லாரும் என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி எல்லாரும் கையில ஒரு கல் வச்சிருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಒಂದು ಯೋಜನೆ ಮಾಡಿ ಕಲ್ಲುಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಕೈಗಳಲ್ಲಿ. அன்னைக்கு அவர் கல் எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ಕಲ್ಲುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಹೊಡೆಯೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. அப்படியே கல்ல அடிச்சிட்டே இருக்காங்க, அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கல்ல தூக்கಿ. ಆ ಕಲ್ಲುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಹೊಡೆಯೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ சாதாரணமாய் நம்ம கல்லடி வாங்கும்போது அவர் என்ன நினைச்சிருக்கலாம், ಸಾಧಾರಣವಾಗಿ ಕಲ್ಲುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಏಟನ್ನು ತಿನ್ನುವಾಗ ಏನ್ ನೆನೆಸಿರಬಹುದು, ச்சே மெசேஜ் கொடுக்க இன்னொரு நாள் வந்திருக்கலாமோ, தப்பான நாள்ல வந்துட்டுமோ, அதான் போட்டு நீ கல்லடி வண்டி வாங்க வேண்டியதா இருக்க, ஒரு வாரம் கழிச்சு மெசேஜ் கொடுக்க வந்திருக்கலாமோ. ಅವ್ರು ಒಂದು ವೇಳೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು, ಏನಂತಂದ್ರೆ ಮುಂದಿನ ವಾರ ಬರಬಹುದಾಗಿತ್ತು, ಕಲ್ಲನ್ನ ಹೊಡೆದಿಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ದಿವಸದಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இன்னும் சில டைம் என்ன பண்ணிருக்கலாம், ಬೇರೆ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬೇರೆ ಏನು ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು, ஏன்டா அப்பாவியை போய் கல்ல எடுத்து அடிக்கிற, ಯಾಕೆ ಒಂದು ಪಾಪಿಯನ್ನು ನೀವು ಅಮಾಯಕನನ್ನ ಯಾಕೆ ಹೊಡಿತಾ ಇದ್ದೀರಿ, கல்ல கை போயிடும், கையை உளுந்துரும்டா அப்படி அடிக்கிற, அப்படி சபிச்சிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ ಕೈಗಳು ಅಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಶಾಪಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿರಬಹುದು. நல்லவனுக்கு கல்லடிக்கிறியா, உனக்கு என்ன வரும் தெரியுமா அப்படின்னு திட்டிருக்கலாம் அவனை. ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿಗೆ ನೀನು ಕಲ್ಲನ್ನು ಹೊಡಿತಾ ಇದೆಯಲ್ಲ, ನಿನಗೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬೈದಿರಬಹುದು, நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிருக்கலாம் ಅವನ. ನೀನು ಚೆನ್ನಾಗಿರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಬಹುದಾಗಿತ್ತು ಆತನು. என்ன சொன்னாரு, ಏನ್ ಮಾಡಿದ್ರು, என்ன சொன்னார் ஸ்தேவான்? ಸ್ಟೀಫನ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல பார்க்கணும் அவருடைய வார்த்தைகளை. ಅಪೊಸ್ತಲರ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಅವರ ಮಾತುಗಳನ್ನ. 59வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59. ಅಪೊಸ್ತಲರ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 59ನೇ ವಚನ. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கல்லடிக்கும் போதே அவர் சொல்றாரு, கல்லடிக்கும் போதே என்ன சொல்றாரு, தேவனே என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஏசப்பட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಅವರು ಕಲ್ಲೆಸೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನನ್ನನ್ನ ಸೇರಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 60வது வசனம் படிங்க. 60ನೇ ವಚನ ಓದ್ರಿ. அவனோ முழங்காற்படியிட்டு, ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேயும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமட்டாதையும் அப்படின்னு சொல்றாருங்க. ಇವರ ಮೇಲೆ ಈ ಪಾಪವನ್ನು ಹೋರಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சத்தமிட்டு அப்படி கூக்குரல் விட்டார் அப்படின்னு சொல்லுதுங்க. ಅಲ್ಲಿ ಶಬ್ದದಿಂದ ಪ್ರಾಣನ ಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ கத்தி ಹೇಳ್ತಾ சொல்றாரு, ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே இவங்க மேல அந்த பாவத்தை செலுத்தாதீங்க ஆண்டவரே ಅಲ್ಲಿ அப்படின்னு சொல்றாரு. ಶಬ್ದದ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರೇ ಇವರ ಪಾಪವನ್ನು ಇವರ ಮೇಲೆ ಹೋರಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. கொஞ்ச நேரத்துல அவர் இறந்துட்டாருங்க. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. கல் அடி வாங்கும் போதே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ಕಲ್ಲೆಸೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவனுங்க அடிச்சிட்டே இருக்காங்க, அவனுங்க ஜெபிக்கிறாரு. ஒரு மனுஷன் முழங்கால்ல இருக்காரு, அப்படிலாம் கருணையே காட்டலங்க, கல் அடிச்சிட்டே இருந்தானுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರುಣೆನೇ ತೋರಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಕಲ್ಲೆಸೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நேரத்துல அவர் சபிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಶಪಿಸುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಮಯ, உனக்கு கை கால் முழங்காம போறோம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம், அவரு ನಿನ್ನ ಕೈ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಮಯ, கொஞ்ச நேரம் தான், ಸ್ವಲ್ಪ ಸಮಯನೇ. இல்லாட்டி ஏண்டா ஆண்டவர் நம்மளை காப்பாத்த மாட்டேங்கிறார், ஆண்டவரை குறை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம், ಅಯ್ಯೋ ದೇವರಿಂದ ನಾನು ಕಾಪಾಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಕೊರತೆ ಹೇಳುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಸಮಯ. இல்ல, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ. என்ன ஆசீர்வாதம், ಯಾವ ಆಶೀರ್ವಾದ? அதே அதிகாரத்துல 55வது வசனத்தை படிங்க. ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 55ನೇ ವಚನ ಓದ್ರಿ. 7வது அதிகாரம் 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான். ஆமென். இங்க பாருங்க, அவனுடைய ஆசீர்வாதம் அதாங்க. தேவனுடைய வலது பாரிசத்துல அவன் கல்லடி வாங்கிட்டு இருக்கான். ஒரு சைடுல கல்லடி விழுந்துட்டே இருக்கு. பட் அதே டைம்ல பரிசுத்த ஆவியினாலே நிரம்புறதுனாலே தேவன் இயேசு கிறிஸ்து நிக்கிறத அவன் பார்க்கறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಕಲ್ಲಿನ ಏಟನ್ನು ತಿನ್ನುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಭರಿತನಾಗಿರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಆತನು ಕಂಡುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரெண்டு விதமான ஆசீர்வாதம், ಎರಡು ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ. ஒன்னு பரலோக ஆசீர்வாதம், பரலோகம் திறந்திருக்குது, பரலோக வாசல்கள் திறந்திருக்குது ஸ்தேவானை ஏற்றுக்கொள்வதற்கு, அது பரலோக ஆசீர்வாதம். ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ಪರಲೋಕದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ, ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದ ಬಾಗಿಲುಗಳು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದೊಂದು ಆಶೀರ್ವಾದ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವಂತವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ, உனக்கு விரோதமாய் எழும்புறவருக்கு நீ ஜெபி அப்படி ஆண்டவர் சொல்றாரு. ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆசீர்வாத வார்த்தையை சொல்றாரு இவரு. ಅಲ್ಲಿ
ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದದ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆசீர்வாத வார்த்தையை சொல்றாங்க. ದೇವರೇ ಕ್ಷಮಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವಾದದ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு அருமையான ஸ்தேவானுடைய உதாரணம். ಇದು ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಟೇಫನನ ಒಂದು ಉದಾಹರಣೆ. நம்ம ஒருவேளை நமக்கு இது கடினமா இருக்கலாம். இது ಒಂದು ವೇಳೆ ಇದು ನಮಗೆ ಕಠಿಣವಾಗಿರಬಹುದು. இந்த போதனை ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர் நீங்க சொல்லலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳ್ಬೋದು ಇದು ಈ ಬೋಧನೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದು ಮೂರನೇ ಪಾಯಿಂಟ್ல பாப்போம். அந்த கஷ்டத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் வைத்திருக்கிறார். ಅದು ಮೂರನೇ ಅಂಶದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕಷ್ಟಕ್ಕೆ ಯಾವುದೊಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா நீங்க மறந்துடாதீங்க. இரண்டாவது காரியம் என்னதுன்னு மறக்கற கூடாது. நம்ம ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்ட ஜனக்கூட்டம். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಮರಿಬಾರದು, ನಾವು ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಾಂಗದವರು. என்னைக்கும் மறந்துடாதீங்க. நீங்க சாதாரண காஞ்சி பிஞ்சின்னு சொல்லுவாங்க. நீங்க சாதாரண காஞ்சி பிஞ்சி இல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ನೀವು ಅಲ್ಪವಾದಂತವರಲ್ಲ, ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಾಂಗದವರು. அங்க சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, சண்டை போடுற ஒரு கூட்டம் இருக்கு, அங்க அசுத்த வார்த்தைகளை பேசுற கூட்டம் இருக்கு. இங்க கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಬೈಯುವಂತ ಒಂದು ಜನಾಂಗವಿದೆ, ಅಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡುವಂತ ಜನಾಂಗವಿದೆ, ಆದ್ರೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಾಂಗವಾಗಿದೆ. வாயின் வார்த்தைகள் எப்படி வருதுங்க? ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೆ? பொய் உதடுகள் கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் ಸುಳ್ಳು ತೊಟ್ಟು ಯೆಹೋವನಿಗೆ ಅಸಹ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. நம்ம அதே வார்த்தைகள்ல இருந்து, அதே வாயிலிருந்து நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், அதே வாயிலிருந்து மற்றவர்களை நம்ம அவமானப்படுத்துறோம். அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லுதுங்க. ಅದೇ ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನ ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೀವಿ, ಅದೇ ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ಇತರನ್ನ ನಾವು ಶಪಿಸ್ತೀವಿ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வாதத்துக்காக அழைத்து இருக்கிறீங்க, என்னுடைய வாயிலிருந்து அசுத்த வார்த்தைகள் வராது, என்னுடைய வாயிலிருந்து சாப வார்த்தைகள் வராதுன்னு நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம கேட்போம். ದೇವರೇ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ನನ್ನ ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಅಶುದ್ಧ ಮಾತುಗಳಾಗಿರ್ಬೋದು, ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. ஒருவேளை கணவன் நீங்க மனைவிட்ட நீங்க அசுத்த வார்த்தைகளை பேசி இருக்கலாம், மனைவிகள் கணவனை குறித்து நீங்க சில காரியங்களை சொல்லி இருக்கலாம். இன்னுமே அந்த வார்த்தை வராது ஆண்டவரே, எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, நீங்க நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர்ட்ட நம்ம கேட்போங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಮನೆದಿಗಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗಾಗಿರ್ಬೋದು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡಿರಬಹುದು, ಇನ್ನು ಮೇಲೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ வாய்களே வெறும் ஆசீர்வாத வார்த்தைகள் தான் வரணும் ஆண்டவரே. ದೇವರೇ ನನ್ನ ಬಾಯಿಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದದ ಮಾತುಗಳು ಬರಲ್ಪಡಬೇಕು. நீங்க என்ன மன்னித்ததனால என்ன மன்னிக்கிற வார்த்தைகள் தான் என் வாழ்வே வரணும். ನೀವು ಕ್ಷಮಿಸಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವಂತ ಮಾತುಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಬರಬೇಕು. ஆண்டவரே மற்றவர்களுடைய குறைகளை நான் தாங்குவதற்கு எனக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்போம். ಇತರರ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು ಹೋರಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಶಕ್ತಿನ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. சோ முதலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇ ಅಂಶ ಏನು ನೋಡಿದ್ವಿ? கிறிஸ்து நம்மை நேசித்திருக்கிறார், அவர் மீட்டிருக்கிறார், அவர் ரத்தத்தினாலே, பரிசுத்தமான ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். அவருடைய விதை என் இருதயத்தில் இருக்கிறதுனாலே நான் ஒருவர் நான் நேசிக்க முடியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಮತ್ತು ಆತನ ಒಂದು ಬೀಜ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಇತರರನ್ನ ನಾನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இரண்டாவது காரியம், ಎರಡನೆಯ ಕಾರ್ಯ, நான் ஆசீர்வாதத்துக்காய் அழைக்கப்பட்டதனாலே நான் ஒருவர் மனசார நான் நேசிக்க முடியும். ನಾನು ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇತರರನ್ನ ನಾನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. மூணாவது காரியம், கடைசி காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಮೂರನೇ ಕಾರ್ಯ ಕೊನೆಯದಾಗಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7 இருந்து 11வது வசனங்க. 1 ಪೇತ್ರ 4ನೇದೇ 7 ರಿಂದ 11 ವಚನ. இதுல நம்ம ஒரு 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம் ஃபர்ஸ்ட். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸಿದ್ಧರಾಗಿರುವಂತೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, பிரதர் எப்படி பிரதர் நான் திட்டாம இருக்க முடியும்? எப்படி பிரதர் என் வாயில ஜன்ம சுபாவம், பிரதர் என் ஜன்ம சுபாவம் ತಪ್ಪಾನ ಕೋಪಪಟ್ಟು பேசிறது என் ஜன்ம சுபாவம்னு நீங்க சில பேர் இங்க உட்கார்ந்திருக்கலாம். ನೀವು ಕೆಲವೊಬ್ಬರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರಬಹುದು, ನಾನು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡದೆ ಅದೊಂದು ಜನ್ಮ ಸ್ವಭಾವದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು, ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡದಿರತಕ್ಕಂಥ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡಿರಬಹುದು. ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ, தனியாய் கர்த்தர்கிட்ட நம்ம பேசுவது, ಏಕಾಂತವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂಥದ್ದು ஜெபம்னா அதாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಅದೇನೆ. ஏசப்பட்டப்ப எல்லாம் சொல்லிடுறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳುವಂಥದ್ದು. ஆண்டவரே எனக்கு கெட்ட வார்த்தை தான் வருது வாயில. ದೇವರೇ ನನಗೆ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳೇ ಬರ್ತಾ ಇದೆ ಬಾಯಲ್ಲಿ. சட்டுன்னு கோபம் வந்துருது. ತಕ್ಷಣವಾಗಿ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ. சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், நான் குரூப் பிரேயர் எல்லாம் போறேன், பட் எனக்கு கோபம் வந்துருது ஆண்டவரே. ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಗ್ರೂಪ್ ಪ್ರೇಯರ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ನನಗೆ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ. உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஜெபத்துல சொல்லிரலாம். ನಿಮಗೆ ಏನಾದ್ರೂ ಕೆಟ್ಟ ಸಹವಾಸ ಇದ್ರೆ ಅದನ್ನು ಕೂಡ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. உங்களுக்கு ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா சோதனை ಪ್ರವೇಶಿಕಾದಬಡಿ ವಿಳಿತಿರಿಂದ ಜೆಬಿಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ சொல்லிருக்கார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗದಂತೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோதனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் ஒரு வழி காட்டுவார் ஆண்டவருடைய வசனம். ಶೋಧನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅರುமையான காரியம் ஜெபம், ಅದ್ಭುತವಾದಂತ ಕಾರ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ. எத்தனை பேர் இங்க நீங்க தனியாய் கர்த்தர்ட்ட ஒரு நேரத்துல நீங்க வைத்து நீங்க ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರಲ್ಲಿ ಏಕಾಂತವಾಗಿ ಒಂದು ಸಮಯ ಗುರುತುಪಡಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಿ?
நீங்க பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நீங்க இது வரைக்கும் நீங்க ஜெபிக்காம இருந்திருக்கலாம், பரவாயில்ல. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರಬಹುದು. ಒಂದು ವೇಳೆ நான் சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்னதா ஒரு இடத்துல ஒரு நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு நான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆண்டவருக்கு கிட்ட நான் போய் என் கஷ்டத்தெல்லாம் நான் கொட்டிடுவேன், ஆண்டவர் நான் துதிப்பேன் அப்படி நீங்க ஒரு முடிவு எடுங்க. ನೀವೊಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ಒಂದು 10 ನಿಮಿಷ ಆಗಿರಬಹುದು. ದೇವರಲ್ಲಿ ನನ್ನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. இங்க வந்து பைபிள் என்ன வசனம் சொல்லுது? ஜெபத்திலே ஜாக்கிரதையா இருங்க, அப்படின்னா விழித்திருங்கள், அதுல வந்து கவனமா இருங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸಿದ್ಧರಾಗಿರ್ರಿ ಮತ್ತು ಗಮನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு நிறைய வாட்டி தெரியும், நிறைய பேர் ஜோம் பண்ணணும் அப்படின்னு நம்ம போவோம். அங்க ஜோம் பண்ண போவோம்னு நம்மளுக்கு போன் அடிக்கும், யாராவது பேசுவாங்க, யாராவது கூப்பிடுவாங்க, இல்லாட்டி வேற ஏதாவது பாட்டு மனசுல வரும், வேற ஏதாவது வேலை மனசுல வரும், ஏதாவது ஒரு குறைகள், ஒரு தடைகள் வரும் நம்மளுக்கு. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ, ಏನಾದರೂ ಫೋನ್ ಬರ್ತದೆ ಅಥವಾ ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಅಡೆತಡೆಗಳು ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. நீங்க ஜெபிக்கிறது யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்காதுங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಯಾರಿಗೂ ಅದು ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. அது பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. நீங்க சர்ச்சுக்கு வர்றது, ஜெபிக்கிறது, கையில பைபிள் தூக்குறது, இதெல்லாம் பிசாசோட பார்வையில கெட்ட பழக்கம். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನಿಗೆ ಇಷ್ಟವಾಗದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಸೈತಾನನ ಒಂದು ನೋಟದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಚಟರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವಂತದ್ದು, ಸಭೆಗೆ ಬರುವಂತದ್ದು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ. ஒரு கிறிஸ்தவனை பார்க்கறான், ஐயோ ஜெபிக்க முழங்கால் போடுறான், கெட்ட பழக்கத்துக்கு போறான் அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? தடைகளை உண்டாக்குவான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅದೊಂದು ಕೆಟ್ಟ ಚಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಸೈತಾನ நானே ನೋಡ್ತಾನೆ. பார்த்திருக்கேன், எத்தனை பேர் வந்து எனக்கு என் சொந்த வாழ்க்கையிலே ஜெபிக்கிறதுக்கு போகணும்னா எவ்வளவு தடைகள் வரும்னு எனக்கு தெரியுங்க. ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ಅಡೆತಡೆಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு தெரியும், சண்டே காலையில சர்ச்சுக்கு வரணும்னா எவ்வளவு தடைகள் உண்டுன்னு சில பேருக்கு எனக்கு தெரியுங்க. ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಎಷ್ಟು ಅಡೆತಡೆಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. எத்தனை பேர் சர்ச் படி ஏறிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிருக்காங்க, அவ்வளவு தடைகள் உண்டு நிறைய பேருக்கு. ಎಷ್ಟು ಜನ ಸಭೆಗೆ ಮೆಟ್ಟಿಲುಗಳನ್ನು ಹತ್ತಿ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅಷ್ಟು ಅಡೆತಡೆಗಳು ಇದೆ. ஆண்டவருடைய விதைகள் உங்க இதயத்துல விதைக்க கூடாது அப்படின்னு பிசாசு வந்து பெரப்பிட்டு இருக்கான். ದೇವರ ಒಂದು ಬೀಜ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು நீ நல்லா ಇರக்கூடாது, நீ ஆசீர்ವಾದம் ಆಯಿರக்கூடாதுன்னு பிசாசோட திட்டம். ನೀನು ಚೆನ್ನಾಗಿರಬಾರದು, ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರக்கூடாதுன்னு பிசாசோட திட்டம். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನ ಒಂದು ನೋಟ. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு பிசாசோட திட்டம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನ ಒಂದು ನೋಟ. எந்த வேணா திரும், அவன் கொலைகாரன், அவன் திருடவும் அழிக்கவும் வந்தான் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ನೋಡ್ತೇವೆ, ಆತನು ಕಳ್ಳನ್ನು ಕೊಳ್ಳುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಅಲ್ಲಿ ಗೊಂಚಾಕುವುದಕ್ಕೂ ಬರಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾನು ಅವர்களுக்கு ಜೀವನ ಉಂಟಾகவும் ಅದು ಪರಿಪೂರ್ಣமா இருக்கும் வந்தேன் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ನಾನು ಅವರಿಗೆ ಜೀವನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு புது ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಸ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಿದ್ದಾನೆ. எப்படி பிரதர் உணர முடியும்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ? பிரதர் அந்த ஃபீலே இல்லையே பிரதர், இயேசப்பா என் கூட இருக்கறன்ற ஃபீலே இல்லையே அப்படி நீங்க சொல்லலாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಬಳಿಗೆ ಇದ್ದಂತ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಮನೋಭಾವನೆ ಇಲ್ವಲ್ಲ ನಾವು? ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட. ನಮ್ಮ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳ್ತೀನಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ. தனியா இயேசப்பட்ட போய் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ನೀನು ಏಕಾಂತವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இயேசப்பட்ட போய் தனியா உங்க கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்லி இருக்கீங்களா? ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನೆಲ್ಲ ಏಕಾಂತವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿದ್ದೀರಾ? நீங்க உங்க இதயத்துல இருக்கிற குழப்பங்கள், இருளான காரியங்கள் எல்லாம் இயேசப்பட்ட வாயை திறந்து அறிக்கையிட்டு இருக்கீங்களா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಳವಳಗಳಾಗಿರಬಹುದು, ಒಂದು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರ ಬಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? ಓಪನ್ இயேசப்பட்ட பேசி இருக்கீங்களா? ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? மனைவி கிட்ட சொல்ல முடியாத காரியத்தை இயேசப்பட்ட சொல்லி இருக்கீங்களா? ನಿಮ್ಮ ಮನದಿಗೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಗದೇ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೇಳಿದ್ದೀರಾ? யாருக்கும் தெரியாத காரியம், உங்க உலகத்துல யாருக்கும் தெரியாத காரியம் நீங்க இயேசப்பட்ட சொல்லி இருக்கீங்களா? ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾಗದಿರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? அவருடைய கண்கள் என்ன சொல்லிருக்கு அந்த வசனம்? 1 பேதுரு 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, 12வது வசனம். அவருடைய கண்கள், தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. ನೋಡ್ತೇವೆ, ಆತನ ಒಂದು ಕಣ್ಣುಗಳು ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸ್ತಾ ಇದೆ ಮತ್ತು ಅವರ ಕೂಗುವಿಕೆಗೆ ಆತನ ಕಿವಿಗಳು ಲಕ್ಷ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஏசப்பா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கவனிச்சிட்டு இருக்காரு நம்ம ஜெபத்துக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವುದೇ ಅಡೆತಡೆಗಳಿಲ್ಲದೆ ಆತ ನಮ್ಮನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் நம்ம ஜெபத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் நம்மளுடைய காரியம், நம்ம கண்களை வைத்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம வாழ்க்கையை. ಕಣ್ಣುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுவும் ஏசப்பாக்கு மறைவா இல்லங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நைட் பண்ற காரியம், பகல்ல பண்ற காரியம், எப்ப பண்ற காரியம் கர்த்தருக்கு அவர் ಪಿಕ್ಚರ್ மாதிரி எல்லாம் தெரியும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನೀವು ಹಗಲು ಮಾಡಬಹುದು ಅಥವಾ ರಾತ್ರಿ ವೇಳೆ ಮಾಡುವಂತ ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳು ಅವರಿಗೆ ಮರೆಮಾಚುವುದಿಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಚಿತ್ರಣದ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. நீங்க உடனே ஐயோ ஏசப்பா எல்லாம் பார்த்துட்டாரா, என் கண்ணை குத்திடுவாரா, எனக்கு சாப விட்டுருவாரா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த நேரத்துல மனம் திரும்ப சொல்லுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಚುಚ್ಚು ಬಿಡ್ತಾನೆ ಅಥವಾ ಶಾಪಗಳನ್ನು ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ್ರಿ. ಈವಾಗಲೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து தான் சாபத்தை சுமந்தார். அவரை பிதா வந்து இயேசு கிறிஸ்துவை
குத்தினாங்க அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. என்னுடைய வீட்டின் சமாதானத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ನನ್ನ ಮನೆಯ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಆತನು ಏಟುಗಳನ್ನು ತಿನ್ನಲ್ಪಟ್ಟ என்னுடைய ಎಂಬುದಾಗಿ. இதயத்தின் சமாதானத்துக்காக கர்த்தர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார்னு போட்டிருக்கு. ನನ್ನ ಹೃದಯದ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತನಲ್ಲಿ ಏಟುಗಳನ್ನು ತಿನ್ನಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இதாங்க ஜெபம். ಇದೇ ಪ್ರಾರ್ಥನೆ. எத்தனை பேர் ஜெபத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ? சில டைம் வந்து எனக்கு ஜெபத்துல வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டா எடுக்கிறது ஜெபத்தை. இருக்கிறோம் விடு, நம்ம இருக்கிறோம் வரோம், அப்படியே நம்ம இப்படி இப்படி இருக்கலாம், அப்படி பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், படுத்து அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், படுத்து கடந்து கூட ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ಅಲ್ವನ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ படுத்து கடந்து ஜெபிக்கூடாதுன்னு சொன்னாரு. ಅಲ್ಲಿ ಅಸಡ್ಯವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬಹುದು ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸ್ತಾರೆ. இங்க வசனம் சொல்லுது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் ஜெபத்துக்கு கவனம் கொடுக்கிறவரா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಲಕ್ಷ್ಯ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சோ ஜெபத்திலே நான் ஜாக்கிரதையா இருக்கும்போது, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿರುವಾಗ, ஒருவேளை நீங்க ஒரு மனுஷனோட ஒரு மனுஷியோட நீங்க கோவத்தோட நீங்க வந்து ஜெப அறைக்கு நீங்க போயிருப்பீங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಕೋಪದ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. வெளியே வரும்போது எப்படி வருவோம்? ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತೀವಿ? சிங்கம் போல வெளியே வருவோம். ಅಲ್ಲಿ ಸಿಂಹದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬರ್ತೇವೆ. எப்படி? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ? அன்பா இருக்கிற சிங்கம், சண்டை போடுற சிங்கம் இல்ல, அன்பா இருக்கிற சிங்கம். ಅಲ್ಲಿ ಜಗಳವಾಡುವಂತ ಸಿಂಹ ಅಲ್ಲ, ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಿಂಹದ ರೀತಿ. என்னாச்சியா அப்படி நீங்க கேட்பீங்க. ಏನಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳ್ತೀರಿ. அங்கதான் எல்லாம் ஆகும், ஜெப அறையிலே தான் எல்லாம் ஆகும். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಅರಿಕೆಯಲ್ಲೇ ಎಲ್ಲವೂ ಆಗ್ತದೆ. அங்க நம்ம மனது மாறும், நம்ம இருதயம் மாறும், நம்ம வாழ்க்கையே மாறுற இடம் ஜெப அறை. ನಮ್ಮ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಹೃದಯ, ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಬದಲಾಗ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಸ್ಥಳ. அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை தொடுவார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಮುಟ್ಟಲ್ತಾರೆ. அந்த இடத்துல கர்த்தர் நம்மளோட பேசுவார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಡನೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்திலே கிரியை செய்யும். ಅವರ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. செய்திருக்குது, ಮಾಡಿದೆ. அனைவருடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்குது. ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாதது எதுவும் இல்லை. ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾವುದು ಮರೆಮಾಚುವಂತದ್ದಿಲ್ಲ. கஷ்டம் எல்லாம் பெருசுன்னு நினைக்காதீங்க. ನಿಮ್ಮ ಕಷ್ಟ ಎಲ್ಲ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ್ರಿ. கர்த்தருடைய பார்வையிலே நீங்க மேன்மையானவர்கள், நீங்க நேசிக்கப்பட்டவர்கள், பிரியமானவனே அப்படின்னு சொல்ல. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು, ನೀವು ಶ್ರೇಷ್ಠರು ಎಂಬುದಾಗಿ. ஒரு அருமையான வார்த்தை, பிரியமானவனே, பிரியமானவளே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அடிக்கிறார். ಪ್ರಿಯವಾದವನೇ, ಪ್ರಿಯಳೇ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஆண்டவரே ஓடு, நம்ம ஜெபத்துல ஆண்டவரே போய், ஆண்டவரே இதான் ஆண்டவரே என் கஷ்டம், இதான் ஆண்டவரே என்னோட ஏக்கம், இதான் என்னோட வாஞ்சை, ஆண்டவரே நீர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே கேட்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ. ಇದೇ ನನ್ನ ಒಂದು ಆಲೋಚನೆ, ಇದೇ ನನ್ನ ಒಂದು ದೃಷ್ಟಿ, ಇದೇ ನನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. அப்ப நம்ம நேசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ಆಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. அப்ப நம்ம மத்தவங்ககிட்ட பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு இருதயம், புது இருதயம் ஆண்டவர் கொடுத்துருவார் நம்ம. ಆಗ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಹೊಸ ಹೃದಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அப்ப என்ன ஆகும் பாருங்க. ಆಗ ಏನಾಗ್ತದೆ ನೋಡ್ರಿ, 8வது வசனம், 8ನೇ ವಚನ, 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். மூக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். அன்பு திரளான பாவங்களை மூடும். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா இன்னைக்கு? திருப்பி சொல்லுங்க, கன்னடத்தில் என்பது. ಪ್ರೀತಿಯು ಬಹು ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. அன்பு திரளான பாவங்களை மூடும். ಪ್ರೀತಿಯು ಬಹು ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. ಮುಚ್ಚುತ್ತದೆ. என்ன அர்த்தம்? ಅರ್ಥವೇನು? ரெண்டு வீட்ல இந்த பிரதருக்கும் சண்டை. ಆ ಸಹೋದರರಿಗೆ ಈ ಸಹೋದರರಿಗೆ ಜಗಳ. இந்த பிரதர்கிட்ட போய் பேசுறேன், அவரு பிரதர் இவரு இப்படி மோசம் பிரதர், இவர் இப்படிதான் பண்ணிட்டாரு பிரதர் அப்படின்னு இவர் சொல்றாரு. ಈ ಸಹೋದರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಬ್ರದರ್ ಅವ್ರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು, ಹಂಗ್ ಮಾಡಿದ್ರು, ಹಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சரி விடுங்க, இது நிஜமா நடந்த சம்பவத்தை சொல்றேன். ನಿಜವಾಗಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಭವವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. ಒಂದು ದಿವಸ ಒಬ್ಬ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬಂದ್ರು, சண்டையோட வந்தாங்க, ಜಗಳದ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದ್ರು. ಸರ್ நான் சொன்னேன் பிரதர்ட்ட, ನಾನು ಹೇಳಿದೆ சரி பிரதர் இது வர்றது எப்பவும் வந்து இதேதான் பேச்சு, இதே கதையை திருப்பி ரீப்ளை பண்ண வேண்டாம், இன்னைக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. ಪುನಃ ಹೇಳುವಂತದ್ದನ್ನೇ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ, ನಾನು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರಗಳನ್ನ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. சரி அவங்க உங்க வைஃப் பண்ற பாவத்தெல்லாம் கொஞ்சம் மூடுவோம் கொஞ்ச நேரம். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಾಡುವಂತ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮುಚ್ಚೋಣ. உங்க வைஃப் கிட்ட நல்ல காரியங்கள் 3 காரியங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಬಳಿ ಇರತಕ್ಕಂತ ಒಳ್ಳೆಯ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ சொன்னார். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿದ್ರು. இந்த சிஸ்டரை பார்த்து சொன்னோம், ಸಿಸ್ಟರ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ವಿ, கொஞ்ச நேரம் பாவத்தெல்லாம் மூடுவோம், ಸ್ವಲ್ಪ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಬಿಡೋಣ, அவர்கிட்ட இருக்கிற நல்ல காரியம் 3 சொல்லுங்க அப்படின்னு. ಅವರ ಬಳಿ ಇರತಕ್ಕಂತ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அவங்க 3 காரியம் சொன்னாங்க. ಅವರು 3 ಕಾರ್ಯ ಹೇಳಿದ್ರು. கெட்டி பிடிச்சாங்க, ஜெபம் பண்ணோம், முடிஞ்சிருச்சு மீட்டிங். ಅಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಒಣ್ಣಾಗಿಸಿದ್ವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ, ಮುಗಿದ ಕಾರ್ಯ. அன்பு திரளான பாவங்களை மூடுங்க. ಪ್ರೀತಿಯು ಬಹು ಪಾಪಗಳನ್ನ ಮುಚ್ಚುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், சில டைம் வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும், இவங்ககிட்ட போய் கேட்கறது,
ಈ ರೀತಿಯಾಗಿ ಜಗಳ ಇರ್ತದೆ, ಅವ್ರ ಬಳಿಲಿ ಹೋಗಿ ಕೇಳುವಂಥದ್ದು. நிறைய சொல்லுவாங்க. ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ತುಂಬಾ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಸರ್ ಕೊಂಚ நல்லது சொல்லுங்க அப்படினு. ಸ್ವಲ್ಪ ಒಳ್ಳೆದನ್ನು ಹೇಳ್ರಿ. ಕೊಂಚ அப்படியே ஒரு 10 கெட்ட காரியனா ஒரு 2 நல்ல காரியம் சொல்லுவாங்க. 10 ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ 2 ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. இவங்கிட்ட போவோம், இவங்களும் 10 கெட்ட காரியனா ஒரு 2 நல்ல காரியம் சொல்லுவாங்க. ಇವರು ಬಳಿಲಿ ಹೋಗುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇವರು 10 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ 2 ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. நம்ம என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? 2 காரியத்தை எடுத்துட்டு போய் நல்ல காரியத்தை எடுத்துட்டு போய் இவங்க காதுல போடுறோம். ಆ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇವರ நல்ல காரியத்தை மாத்திரம் சொல்லிடுவாங்க. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತ್ರ ಇವರ ಕಿವಿಗೆ ஐயோ பிரதர், அந்த பிரதர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு, அவங்க வந்து நீங்க எவ்வளவு நல்லவர்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறோம். ಅವರು ಎಷ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ಇವರು சொன்ன 2 நல்ல காரியத்தை எடுத்து அவர் காதுல போய் சொல்லிடுறோம். ಇವರು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತೀವಿ. அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ಆಗ ಇಬ್ಬರು ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಆಗ್ತಾರೆ. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತವರು ಭಾಗ್ಯವಂತರು. இங்க வந்து சமாதானத்தை நாடுகிறவர்களே, சமாதானத்தை தேடுகிறவர்களே அதை நாடுங்கள் அப்படி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಸಮಾಧಾನ ಹುಡುಕುವವர்கள் ಸಮಾಧಾನ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ವಚನ. நம்ம அநேக நேரத்துல கர்த்தர்ட்ட நம்ம ஜெபத்துல இருக்கும்போது மத்தவங்களோட சின்ன சின்ன குறைகளை நம்ம பரவாயில்ல விட்டு தள்ளி போயிட்டே இருப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇತರರ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಿலே ಅನೇಕ ಉறவுகளிலே ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ வருதுன்னா சின்ன காரியத்தை மலை போல ஆக்கிடுறது நம்ம. அதனாலதான் ಅನೇಕರ ಒಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅಥವಾ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಚಿಕ್ಕ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೊಡ್ಡ ಒಂದು ಬೆಟ್ಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತದ್ದು. ಅವಳ மாதிரி மோசமானவ உலகத்துல யாரும் இல்ல, இவன மாதிரி மோசமானவ யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். ಈ ರೀತಿಯಂತ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೋಸವಂತವನು ಅಥವಾ ಮೋಸವಂತವಳು ಯಾರು ಲೋಕದಲ್ಲೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು போய் இன்னொருத்தர் சொல்லிட்டீங்கன்னா அதுல பெட்ரோல் ஊத்துறதுக்கு ஒரு 4-5 பேர் பக்கெட்டா பெட்ரோல் தூக்கிட்டு வருவாங்க. ಅದು ಇತರರ ಬಳಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 4 ಬಕೆಟ್ಗಳ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂದು ಸುರಿತಾರೆ. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அன்பு சகல அநேக திரளான பாவங்கள், எத்தனை இல்ல 1 2 3 4 திரளான பாவங்களை மூடும். ದೇವರ ವಾಕ್ಯ ನೋಡ್ತೇವೆ, ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, 1 2 ಅಲ್ಲ ಬಹು ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುವಂತದೇ. எப்படி இது முடியும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಾಧ್ಯ? நான் ஜெபத்திலே நான் என்னவா இருக்கிறேன்? ஜாக்கிரதையா இருக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾನು ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. முடிவு சமீபமா இருக்குது. ஐயோ முடிவு வரப்போகுது, கடைசி காலத்துல இருக்கிறோம், இனிமே நம்ம மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம்? நான் அன்பிலே ஊக்கமாய் அன்பிலே இருக்கேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಂತ್ಯವು ಸಮೀಪವಾಗಿದೆ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವು ಯಥಾರ್ಥ ಉಳ್ಳವರಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் சொல்லலாம், ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ಹೇಳಬಹುದು, யாருடைய பாவத்தை நீங்க மூட சொல்றாரு? ಯಾರ ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುವಂತದ್ದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு போய் உங்க பாவத்தை மூடாதீங்க, அதை ஏசப்பட்டு சொல்லுங்க. நான் மத்தவங்களுடைய பாவத்தை குறித்து இங்க பேசிட்டு இருக்கோம். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳಲ್ಲ ಇತರ ಪಾಪಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. டைம் கொடுங்க, பொறுமையா இருங்க. ஒரு வருஷம் விட்டு பாருங்க, 2 வருஷம் விட்டு பாருங்க, கண்டிப்பா மாறுவாங்க. ஏசப்பா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? கண்டிப்பா மாறுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯಗಳನ್ನ ಕೊಡ್ರಿ, 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಬಿಟ್ಟು ನೋಡ್ರಿ. இல்ல பிரதர், அவங்க எல்லாம் மாற மாட்டாங்க. அவங்க மாறினா அவங்க நல்லா பேசிட்டோம், என் கால்ல வந்து உள்ட்டோம், அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுறேன் அப்படிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ರಿ, ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ಕಾಲಿಗೆ ಬಂದು ಬೀಳಲಿ ಆಗ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. கர்த்தர் வந்து ஊக்கமாய் ஒருவர் நேசிக்க சொல்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ದೇವರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಯಥಾರ್ಥವಾದಂತ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சேவைனா என்ன? ಸೇವೆ ಅಂದ್ರೆ ಏನು? லாஸ்டா சொல்லிட்டு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮುಗಿಸ್ತೇನೆ. அதே 4வது அதிகாரம் 10வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. அவனவன் பெற்ற வரத்தின்படியே பாருங்க, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇವೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. எப்படி பிரதர்? என்ன பிரதர் இருக்கு என்கிட்ட? ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? பைபிள் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கும் ஒரு என்ன கொடுத்திருக்கிறாராம் கர்த்தர்? ஒரு வரத்தை, ஒரு gift கொடுத்திருக்கிறாராம் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ದೇವರಲ್ಲಿ ಕೃಪಾವರಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? ನಾನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ನಾನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ? எனக்கு கொடுத்திருக்கிற gift நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕೃಪಾವರವನ್ನು ನಾನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆண்டவர் வந்து கிருபையாய் 2 இயேசுபாவுடைய வசனத்தை பேசுறதுக்கு ஒரு gift கொடுத்திருக்கிறார், அதை நான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ದೇವರು ಕೃಪೆ ಮೂಲಕವಾಗಿ ವಚನಗಳನ್ನು ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನಾನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்பதே வந்தார் ஒரு பிரதர் ட்ரம்ஸ் அடிச்சாரு, ஒரு பிரதர் கீபோர்ட் அடிச்சாரு. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை வரத்தை என்ன பண்றாங்க? அவங்க வந்து அங்க ಯೂಸ್ பண்றாங்க. அவங்க ಆಗ ಇಬ್ಬರು ಸಹೋದರರು ಬಂದ್ರು, ಒಬ್ರು ಡ್ರಮ್ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ, ಕೀಬೋರ್ಡ್ ಬಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವರವನ್ನ ಅವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒருத்தருக்கு ஒரு வரத்தை கர்த்தர் கண்டிப்பா கொடுத்திருக்காருங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ದೇವರು ಒಂದು ಕೃಪಾವರವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருவேளை டவுட்டா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அது யார்ட்டையா வந்து கேளுங்க. பிரதர், எனக்கு என்ன வர ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இப்படி நான் பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி நீங்க சொல்லுங்க. ஈஸியா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் வெளியே வரும். ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇತರ ಬಳಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ದೇವರು ನನಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ, ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು ನನಗೆ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ಅನೇಕ ಕೈகள் ಕಾಲ್கள் தேவை. இன்னைக்கு சர்ச் ஊழியம் செய்யறதுக்கு வெறும் பாஸ்டரால முடியாது. இந்த இப்ப நான் சொன்னேன்ல, SSM காலேஜ் அந்த குரூப் அந்த ஏரியால போய் அந்த பசங்க கெட்ட வார்த்தை பேசுற பசங்க கிட்ட ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா நம்ம போகணும். ಅಲ್ಲಿ ಸಭೆ ಸೇವನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅನೇಕ ಕೈಕಾಲುಗಳು ಬೇಕಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ
ಆ ಒಂದು ಮಕ್ಕಳ ಬಳಿಗೆ ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ அநேக தேவைகள் உண்டு. ಅನೇಕ ಅಗತ್ಯತೆಗಳು ಇದೆ. சில பேர் தெரியும் அவங்க வந்துட்டு அவங்களோட ஊழியம் என்னதுன்னா வீடு வீடா போய் ஆண்டவர் வார்த்தையை சொல்றது. ಕೆಲವರು ಗೊತ್ತಿದೆ ಮನೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಂತದ್ದು. எனக்கு ஒரு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன வாரம் எங்க வைஃப் ஒரு ஃபார்வர்ட் அனுப்புனாங்க யூடியூப் வீடியோ. ನಮ್ಮ ಮಡಿದೇವರು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ವಿಡಿಯೋ அதுல என்ன பண்றாரு, அங்க டாஸ்மாக் கடை இருக்கு. டாஸ்மாக்னா தெரியாது உங்களுக்கு, அது தமிழ்நாட்டுல சாராய கடை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಾರಾಯಿ ಅಂಗಡಿ. டாஸ்மாக் கடையில நின்று கிட்டார் வாசிக்கிறாரு. ಸಾರಾಯಿ ಅಂಗಡಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಗಿಟಾರ್ ಬಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. குடியினாலே நீ கெடுற, உன் குடும்பம் கெடுது, உன் பிள்ளைங்க கெடுறாங்க, உன் வாழ்க்கை கெடுது அப்படின்னு கிட்டார் ಅಡಿಸ್ಟೇ இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಕುಡಿಕದ ಮೂಲಕವಾಗಿ ನೀನು ನಾಶವಾಗ್ತದೆ, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಾಶವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருத்தர் அப்படியே டைட்டா அப்படியே வந்து அப்படியே வாங்குறான், ஒருத்தர் இது பண்றான், அப்படியே நல்லா பாடுறாரு. பாடிட்டு என்ன லாஸ்ட்ல ஒரு காரியம் சொல்றாருங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿ ಕುಡಿದ ಮೂಲಕವಾಗಿ ಅಮಲಿಂದ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗ್ತದೆ. ಕೊನೆಗೆ ಒಂದು ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. வசனம் கூட இல்ல, அவர் சொன்னாரு பாருங்க, நீங்க குடிக்கிறீங்கன்னா இந்த கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கு சர்ச்சில், புதன்கிழமை சாயங்காலம் ஆலோசனை கூட்டம் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு ஒரு சீட்டு கொடுக்குறாரு, ஒரு ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ மாதிரி கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಒಂದು ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಬಿದ್ದಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುದು. ಆದ್ರೆ ಬುಧವಾರದ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಅದಕ್ಕೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ நிறைய பேர் குடிக்கிறவங்க கடையில வாங்கிட்டு போறாங்க, அவங்க எல்லாம் போய் வாங்கிட்டாங்க அந்த சீட்டை. ரொம்ப சந்தோஷம். ಅಲ್ಲಿ ಅಂಗಡಿಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರೂ ಆ ಒಂದು ಚೀಟಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ತುಂಬಾ ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ. 20 பேர் வாங்கிட்டு அதுல ஒருத்தன் வந்தா கூட, ஒருத்தன் மனம் திரும்பினா கூட பரலோக ராஜ்யத்துல பெரிய சந்தோஷம். 20 ಜನ ತೆಗೆದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಂತೋಷ. சோ என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன இருக்கு அதை வந்து நீங்க இருக்கிறது நீங்க கொடுங்க, கொடுங்கள் கொடுக்கப்படும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಕೊಡ್ರಿ, ಆಗ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படி ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಉದಾರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಉದಾರವಾಗಿ ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா கொஞ்சத்திலே நம்ம வந்து உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நாளைக்கு நிறைய கொடுப்பாரு. அப்புறம் அதுலயும் நம்ம உண்மையா இருப்போம், இன்னும் நிறைய கொடுப்பாரு ஆண்டவர். அது ஆண்டவருடைய ರಾಜ್ಯத்தின் கணக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸ್ವಲ್ಪ ಕೊಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ನಾವು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. 16வது வசனத்துல பாக்குறோம், 11ನೇ ವಚನ. 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அது வந்து என்ன சொல்லுது, நீ வந்து எல்லாத்தையும் எதுக்காக செய்றீங்க, நீ பெரிய ஆளா வர்றதுக்கா, உனக்கு யூடியூப் சேனல்ல நிறைய வியூஸ் வர்றதுக்கா இல்ல, எதுக்காக, எதுக்காக கிறிஸ்து மூலியமாய் யார் மகிமைப்படுறாங்க, ದೇವನ್ ಮಹಿಮೆಪಡ್றது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನೀನು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಅಥವಾ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಲೈವ್ಸ್ಗಳು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಮಹಿಮೆನ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ தேவன் உபயோகப்படுத்த சொல்றாரு. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன நீங்க கேட்கலாம், ಏನೆಂಬುದಾಗಿ ಇವತ್ತು ಕೇಳಬಹುದು. கர்த்தர் உங்களோட பேசுவார், ದೇವರು ನಿಮ್ಮೊಡನೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. அப்போஸ்தலர் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற வரத்தை நீ அசட்டை செய்யாதே, அந்த வரத்தை கொழுந்து விட்டு எரிய செய் அப்படின்னு ஆண்டவர் தீமோத்தேயு வந்து பவுலுக்கு வந்து உபதேசம் கொடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ಪೌಲನು ತಿಮೋಥೆಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವರಗಳನ್ನು ನೀನು ಬಿಟ್ಬಿಡಬೇಡ, ಅದನ್ನ ನೀನು ಉಪಯೋಗಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர்ட்ட நம்ம கேட்போம், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲೇ ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ, ದೇವರೇ ನೀರು கொடுத்திருக்கிற வரத்துல நான் உண்மையா இருக்கணும், ದೇವರೇ ನೀನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕೃಪಾವರದಲ್ಲಿ ನಾನು ಉತ್ತಮನಾಗಿರ್ಬೇಕು. அங்க உக்கிரவக்காரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது தமிழ்ல அங்க மேனேஜர் ಅಂತ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ವ್ಯವಸ್ಥಾಪಕನು ಎಂಬುದಾಗಿ. மேனேஜரோட வேலை என்ன, ವ್ಯವಸ್ಥಾಪಕನ ಒಂದು ಕೆಲಸ ಏನು, மேனேஜர் ஒரு ஆபீஸ்ல மேனேஜரோட வேலை என்ன, ಆ ಒಂದು ಆಫೀಸ್ ನಲ್ಲಿ ವ್ಯವಸ್ಥಾಪಕರ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು, எஜமான் கொடுத்த பொருள்களை என்ன பண்ணணும், பத்திரமாய் பார்த்துಕೊಳ್ಳುವುದಾ மேனேஜரோட வேலை. ಅಲ್ಲಿ ಯಜಮಾನರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತುಗಳನ್ನ ಸರಿಯಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ ಅವರ ಒಂದು ಕೆಲಸ. இங்கிலீஷ்ல ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸ್ಟೀವರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்படின்னா என்னது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்தை நான் கரெக்டா மேனேஜ் பண்ணதான் சொல்றாரு ஆண்டவர் நம்மள. ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತುಗಳನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ಒಂದು ಕಾರ್ಯ. அது சின்ன ஊழியமா இருக்கலாம், ಅದೊಂದು ಚಿಕ್ಕ ಸೇವೆ ಆಗಿರಬಹುದು. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஊழியம் எல்லாரும் முன்னாடியும் தெரியுது, ನಾನು ಮಾಡುವಂತ ಸೇವೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. எல்லாரும் பாக்குறீங்க, உங்க கண்ணெல்லாம் இங்க தான் இருக்குது, ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳು ಇಲ್ಲಿದೆ. இது ஆண்டவருடைய பார்வையில, உங்களுடைய பார்வையில பெருசா இருக்கலாம், பட் ஆண்டவருடைய பார்வையில யாருக்கும் தெரியாம நீங்க ஒரு ஊழியம் செய்றீங்க, ஜெபம் பண்றீங்க, மத்தவங்களுக்காக ஏதோ நீங்க ஃபோன் பண்ணி பேசுறீங்க, அது பெருசா இருக்கலாம் ஆண்டவருடைய பார்வையில. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಇದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಯಾರಿಗೂ ಕಾಣದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಮಾತನಾಡಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ರೆ ಅದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால உங்களுடைய என்ன இது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுலயே வளருவீங்க பாருங்க, அந்த வரத்திலே நீங்க வளருவீங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೀತಾ ಬರ್ರಿ, ದೇವರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. கர்த்தர் ஒருவர் நேசியுங்கள், ஒருவர் உதவி செய்யுங்கள் கர்த்தர் சொல்றார். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಿರಿ, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசியாக ஒரு இது இருக்கு, நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ, ಅದನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. இது படிங்க, இது பாருங்க, ஒரு கோட், அன்பு ஜனங்களை மக்களை குணப்படுத்தும், ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯು ಜನರನ್ನ ಅಲ್ಲಿ ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அதை கொடுப்பவரும் குணமாவாரா, வாங்குகிறவங்களும் என்ன ஆகலாம்,
குணப்படுவாங்க. ಅದನ್ನ ನೀಡುವಂತವರು ಗುಣವಾಗ್ತಾರೆ, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತವರು ಗುಣವಾಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. Love cures people, the one who gives it and the one who receives it. ரெண்டு பேரையும் குணப்படுத்தும். ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ, ಅದನ್ನು ನೀಡುವಂತವರನ್ನ ಮತ್ತು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತವರನ್ನ ಅಲ್ಲಿ ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க மூலமாய் செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. எதுக்கு நம்ம ஆண்டவர் ஒருவர் நேசிக்கிறோம்? ಯಾಕೆ ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು? ஏன்னா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய விதை நம்ம இருதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள விதை நாட்டப்பட்டிருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಒಂದು ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. ಎರಡನೇದಾಗಿ ಸ್ತೆಫಾನ್ போல நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ಸ್ತೆಫಾನನ ಮೂಲಕವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? ಆಶೀರ್ವಾದத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. மூணாவது என்னதுங்க? ಮೂರನೇದಾಗಿ ಏನು? நம்ம ஒருவர் நம்ம எப்படி நேசிக்க முடியும்? நம்ம ஜெபத்திலே விழித்திருக்கும் போது, ஜெபத்திலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் போது, நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களை நம்ம ಉಪಯೋಗಪಡ್ತುம் போது. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ. ಕಡೆಸಿ ஒரு சின்ன கதை சொல்லிட்டு முடிச்சறேன். வில்லியம் கேரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ಕೊನೆಗೆ ಒಂದು ವಿಲಿಯಂ ಕೇರಿ ಎಂಬುದಾಗಿದ್ದಾರೆ. அவர் சின்ன வயசுல அவருக்கு நிறைய பாஷையை கத்துக்கிட்டார். லாத்தின் பாஷை, கிரேக்க பாஷை, அப்படி நிறைய பாஷைகளை கத்துக்கொண்டார். ಅವರ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾಷೆಗಳನ್ನು ಅವರು ಕಲಿತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சு, எப்படியாவது போய் ஊழியம் செய்யணும், வேற நாட்டுல போய் இல்ல வேற ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. ಅವರಿಗೆ ಒಂದು ಆಸೆ ಇತ್ತು, ಬೇರೆ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. சோ வேற பாஷை தெரியுது, ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை இருக்குது, ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳು ಗೊತ್ತಿದೆ, ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಇದೆ. ஒரு நாள் இந்தியாக்கு வந்தார். ಒಂದು ದಿವಸ ಭಾರತಕ್ಕೆ ಬಂದ್ರು. இந்தியாக்கு வந்து இன்னைக்கு இந்தியா நாட்டுல அநேக பாஷைகளில பைபிள் இருக்குதுன்னா ಅದು ಅವರதான் ಆಂಡ್ರು ಯೂಸ್ பண்ணார். ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. சோ இந்தியா நாட்டுல பேங்க் இருக்குதுன்னா அவரை யூஸ் பண்ணி தான் ஆண்ட்ரு பேங்க் நிறைய ஓபன் ஆச்சு. ಅವರ ಬ್ಯಾಂಕ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಬ್ಯಾಂಕ್ಗಳ ಮೂಲಕ ಇದೆ. சோ அவருடைய வரத்தை வந்து வச்சிருந்தாருன்னா அவர் இங்கிலாந்து நாட்டிலே அப்படியே இருந்திருப்பார். அவர் ಅವರ ವರವನ್ನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅವರು ಇಂಗ್ಲೆಂಡ್ ದೇಶದಲ್ಲೇ ಇರ್ತಾ ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ ஆண்டருக்காக அவர் உபயோகப்படுத்தினார். ದೇವರಿಗಾಗಿ ಅವರು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಜನಗಳ ಮೇಲೆ ஒரு அன்பு இருந்தது, ಆತ್ಮಗಳ ಮೇಲೆ ಅன்பು இருந்தது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಜನಗಳ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇತ್ತು ಅವರಿಗೆ, அதனாலே அவர் வந்து ஆண்டருக்கு செய்தார். ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ದೇವರಿಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சரியா? சோ நம்ம ஜெபித்து இந்த நேரத்திலே ஆண்டவருடைய செய்தியை முடிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಮುಗಿಸೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டு இருக்கிறீங்க, நீங்க எங்களை தொட்டு இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. எங்களை குணப்படுத்தி இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பியிருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய விதை எங்களுக்கு இருதயத்திலே விதைத்து இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கும்படி எங்களுக்கு நீங்கள் பலன் தாங்க. இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரே யாராவது சண்டை போட்டு இங்கே வந்திருக்கிறாங்கன்னா, பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்கன்னா, அன்றைய கோபத்தோடு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய சத்தியங்களை அவங்களை அறியும்படி நீர் உதவி செய்யுங்க. அவங்க கண்களை திறந்துருளுங்க. அன்றைய ஒப்புரவு ஆகிற ஒரு மனத்தாண்மை நீர் கொடுங்க. மற்றவர்களுடைய குறைகள் அல்ல, மற்றவருடைய நல்ல காரியங்களை பார்க்கும்படி ஆண்டவரே அவங்க கண்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது போராட்டங்கள் இருந்தால் அன்றைய அதுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் நீங்கள் எடுத்துருங்கப்பா. அன்றைய பிள்ளைகளும் அப்பா அம்மா மார்கள் மத்தியிலையும் அன்றைய பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நீங்கள் எடுங்க ஆண்டவரே. அன்றைய ஒப்புர ஆகிற அந்த ஆவியை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே ஜெபிக்கிற ஆவியை நீர் கொடுங்க. ஜெபத்திலே நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு ஊக்கமாய் கேட்கிற தேவன் நீர். ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர், அதுக்காய் நன்றி. எங்க இருதயத்தின் வாஞ்சங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரே, அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை நடத்த போறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் ஒப்புர ஆகிற அந்த ஆவியை நீர் எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, சபையிலே, குடும்பங்களிலே, ஆண்டவரே சுத்து வட்டாரத்திலே, நண்பர்கள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.